மீண்டும் ஒரு புதன்கிழமை நாளிலும் தேவனுடைய ராஜ்யத்தை பற்றிய சத்தியங்களை அறிந்து கொள்ள அங்கு வந்திருக்கிறவங்க அனைவரையும் எங்களோடு இணைந்திருக்கிறவங்க ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். நம் அனைவரும் கண்களை மூடி இந்த பாடவேளை நம்முடைய கர்த்தருடைய கருத்தை நம்ம ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவோம். தேவ ஆவியானவர் தாமே நம்மளோடு கூட இருந்த நாளிலும் கூட வழி நடத்துவாராக. அன்பின் பிதாவே, நம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவரே, மீண்டும் ஆண்டவரே ஒரு நல்லதொரு நாளிலும் நம்முடைய ராஜ்யத்தை குறித்த சத்தியத்தை அறிந்து கொள்ள தேவரே வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் எங்களோடு இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தினாலே நம்முடைய கருத்தை நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுகிறோம். தேவரே, ஒவ்வொரு ஆண்டவரே மத்தியிலும் இடைப்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஆவியானவரே, நீரே ஆண்டவரே, இந்த சத்தியங்களை அறிந்து கொள்வதற்கு எங்களுடைய இருதயங்களையும் எங்களுடைய செவிகளையும் ஆண்டவரே நீ திறந்து தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய சிந்தனைகள் எல்லாவற்றையும் அது சமூகத்திலே நாங்கள் ஒருமுகப்படுத்துகிறோம். நீரே ஆண்டவரே, இந்த ஆண்டவரே பாடவேளை முற்றிலுமாய் இருந்து நீர் வழிநடத்தும்படியாக இரட்சகர் மீட்பருமாகிய இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. இந்த நாட்களிலும் கூட நம்ம தேவனுடைய ராஜ்யத்தை குறித்த சத்தியங்களை நம்ம கற்றுக்கொண்டு வருகிறோம். இந்த நாளிலும் கூட தேவன் நமக்காக வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை குறித்து, அதாவது தேவனுடைய ராஜ்யத்திலே இருக்கிற அவருடைய ராஜ்யத்தின் பிள்ளைகளாகிய நமக்கு தேவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை குறித்து சில காரியங்களை இந்த நாள் நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். ஆமென். எத்தனை பேர் உற்சாகமாக இருக்கிறீங்க இந்த நாளிலும் கற்றுக்கொள்வதற்காக? தேவனுடைய ஆசீர்வாதத்தை, அதாவது கர்த்தர் உங்களுக்கு தருகிற ஆசீர்வாதத்தை தடை பண்ண ஒருவராலும் முடியாது. ஆமென். ஏன்னு சொன்னால், தேவன் நமக்கு ஆசீர்வதிக்க அவர் நினைத்துட்டார்னு சொன்னால் அதை தடை பண்ண எந்த மனுஷனாலும் எந்த சத்துருவாலும் முடியாது. இது நான் உங்களுக்கு உதாரணமான விஷயத்த சொல்லணும்னு சொன்னால், நம்ம எடுத்து பார்த்தோம்னு சொன்னால், பாலாக் பாருங்க, பிலேயாமை கொண்டு இஸ்ரவேல் ஜனங்களை அவன் சபிக்க நினைத்தான். ஆனால் அவனால் முடியவில்லை. ஏன்னு சொன்னால், கர்த்தர் இஸ்ரவேலை அவர் ஆசீர்வதிக்க நினைத்தார். பிலேயாம் போயிட்டு பாருங்க, அவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக நின்று அவர் சாபத்தை கூற போறாரு. ஆனால் அவர் நினைக்கிறது நடக்க முடியவில்லை. அவர் சாபத்தை கூறலான்னு போன இடத்துலலாம் என்ன நடக்குதுன்னு சொன்னால், அவர் அங்கே ஆசீர்வாதத்தை கூறுகிறான். ஏன் அப்படின்னு சொன்னால், கர்த்தர் இஸ்ரவேலை ஆசீர்வதிக்க நினைத்ததினாலே பிலேயாமால் நினைத்தும் கூட இஸ்ரவேலை அவங்கள சபிக்க முடியவில்லை. ஆமே. அதில் ஒரு வசனத்தை நீங்கள் வாசிங்க. என்னாகமம் 23ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது, அங்கே பிலேயாம் இஸ்ரவேல் ஜனங்களை அவை போய் ஆசீர்வதிச்சுக்கிட்டே இருந்ததுனால பாலாக்கால் அது பொறுத்து கொள்ள முடியவில்லை. அப்பொழுது பாலாக் பிலேயாமை பார்த்து சொன்ன ஒரு வார்த்தை தான். நீங்கள் வாசிங்க. என்னாகமம் 23ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அப்பொழுது பாலாக் பிலேயாமை நோக்கி, நீர் எனக்கு என்ன செய்தீர்? என் சத்துருக்களை சபிக்கும்படி உம்மை அழைப்பித்தேன். நீர் அவர்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்தீர் என்றான். இங்கே பாலாக் பாருங்க சொல்றாரு, நீ எனக்கு என்ன காரியத்தை நீ செஞ்சு, நீ என்னுடைய சத்துருக்களை சத்துருக்கள் நாங்கள் யாரை சொல்றான்னு சொன்னா, இஸ்ரவேல் ஜனங்களை சொல்றான். என்னுடைய சத்துருக்களை நான் சபிக்கும்படியாக உன்னை நான் கூட்டிட்டு வந்தேன். ஆனால் நீ அவங்களை என்ன செஞ்ச? ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்தீர் அப்படின்னு சொல்லி அங்கே பாலாக் சொல்றாரு. ஏன்னு சொன்னா, தேவன் நம்மை ஆசீர்வதிக்க நினைத்தால் அதை தடை பண்ண எந்த மனுஷனாலும் கூடாது. அதான் யோபு சொல்றாரு பாருங்க, தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். நம்முடைய தேவன் எப்படிப்பட்ட தேவன்? அவரால் செய்ய முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. அடுத்த பகுதி என்ன சொல்லுதுன்னு சொன்னா, நீ செய்ய நினைத்தது தடைப்படாது என்று அறிந்திருக்கிறேன். அவர் செய்ய நினைத்தது ஒன்று இருக்குல்ல, சில வேளை நம்ம செய்ய நினைக்கிறது இல்லை. அவர் ஒன்று செய்ய நினைத்துட்டார்னு சொன்னா அதை தடை பண்ண ஒரு மனுஷனாலும் கூடாது. அவர் என்னத்தை நினைத்திருக்கிறார் தெரியுமா? நாம் ஆசீர்வாதமாய் இருப்பதை நினைத்திருக்கிறார். அதுதான் நம்ம 115ஆம் சங்கீதம் 12ஆம் வசனத்துல, கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். அவர் நம்ம நினைச்சதே எதுக்கு தெரியுமா? நம்மளை ஆசீர்வதிப்பதற்காக. அப்ப அவர் நம்மளை நினைத்திருக்கிறார் என்று சொன்னால் அவர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். அப்ப ஏன் சிலரால இந்த ஆசீர்வாதங்களை அனுபவிக்க முடியல? ஏன் இந்த ஆசீர்வாதம் அநேக ஜனங்களை விட்டு தூரமாய் இருக்கிறது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா, நீங்க எடுத்து வாசிங்க 109ஆம் சங்கீதம் 17ஆம் வசனத்தில் பி பகுதியை. ஏன் சிலரால் ஆசீர்வாதத்தை அனுபவிக்க முடியல? ஏன் ஆசீர்வாதம் அவர்களை விட்டு தூரமாய் இருக்கிறது அப்படிங்கிறதற்கு அங்கே பாருங்க ஒரு அழகான வசனம் சொல்லப்பட்டிருக்கு. வாசிங்க 109ஆம் சங்கீதம் 17 பி பகுதி. அவன் ஆசீர்வாதத்தை விரும்பாமற் போனான், அது அவனுக்கு தூரமாய் விலகி போம். வசனம் என்ன சொல்லப்பட்டிருக்கு? அவன் ஆசீர்வாதத்தை விரும்பாமற் போனான், அது அவனுக்கு தூரமாய் விலகி
போம். ஏன் ஆசீர்வாதம் தூரமாய் விலகி போகும்னு சொன்னா, ஆசீர்வாதத்தை அவன் விரும்பாமல் போனால். நம்முடைய ஆசீர்வாதங்கள் நம்ம என்ன செய்யணும்னு சொன்னா, நம்ம விரும்பணும். நம்ம அதுக்கு என்ன செய்யணும்? அந்த ஆசீர்வாதங்கள் நம்ம சந்தோஷமா ஏற்றுக்கொண்டா தான் அந்த ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையிலே நம்ம செயல்படுவதை காண முடியும். பாருங்க, ஒரு வசனம் இருக்கு தானே, ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. இன்னைக்கு நிறைய பேர் இந்த வசனத்தை தப்பா புரிஞ்சுக்கிட்டு அவங்க என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, ஒரு எளிமையான வாழ்க்கையை வாழ்ந்து காமிச்சிட்டா சரி, வெளியில ஒரு எளிமையான தோற்றத்தை காமிச்சிட்டோம்னா நம்ம என்னமோ அப்படியே கிறிஸ்தவங்க மாதிரி பரிசுத்தவான்கள் மாதிரி நினைச்சுக்கிறாங்க. அந்த வசனம் தெளிவா சொல்லுது, உங்க ஆவியில தான் எளிமை இருக்கணும், உங்க ஆவியில தான் தாழ்மை இருக்கணும். ஆனா நீங்க வெளி தோற்றத்துல எளிமையா இருக்கணும்னு சொல்லப்படலன்னா, அதனால நம்ம வெளி தோற்றத்துல நம்ம எளிமை மாதிரி இருந்துட்டு ஆவிக்குரிய ரீதியில் நம்ம பெருமையா இருந்து ஒரு பிரயோஜனமும் இல்லை. அந்த வசனம் சொல்லுது, நீங்க ஆவியிலே எளிமையா உள்ளவர்கள் தான் பாக்கியவான்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது, நாம் ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கையை வாழ்வதை தேவன் விரும்புகிறார். அதை நம்மளும் விரும்பணும். தேவன் விரும்புகிறார், ஓகே, நம்மளும் விரும்பினா தான் அந்த ஆசீர்வாதத்தை என்ன செய்ய முடியும், நம்மளால சுதந்திரத்துக் கொள்ள முடியுமா தான் அந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கு. அவங்க ஆசீர்வாதத்தை விரும்பாமல் போனதினாலே அந்த ஆசீர்வாதம் அவங்களுக்கு எப்படி இருந்துச்சா, தூரமாக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செய்யணும்னு சொன்னா, ஆசீர்வாதத்தை விரும்ப வேண்டும். ரெண்டாவது என்ன செய்யணும்னு சொன்னா, அந்த ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு நாம் தேவன் மேல் விசுவாசமாய் இருக்க வேண்டும். ஆமென். நமக்கு ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்வதற்கு விசுவாசம் என்பது நமக்கு ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. இந்த நாள் நம்ம பார்க்க போகிறோம் எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை நீங்க வாசிக்கும் பொழுது, அங்கு விசுவாசத்தினாலே யாக்கோபு எப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை அவர் சொன்னார் அப்படின்னு சொல்லி அங்க சொல்லப்பட்டிருக்கு. வாசிங்க, எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். விசுவாசத்தினாலே யாக்கோபு தன் மரண காலத்தில் யோசேப்பினுடைய குமாரர் இருவரையும் ஆசீர்வதித்து தன் கோலின் முனையிலே சாய்ந்து தொழுது கொண்டான். ஓகே, இந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. விசுவாசத்தினாலே யாக்கோபு தன் மரண காலத்தில், அதுக்கு முன்னுக்கு யாக்கோபுவை பற்றி விசுவாசத்தினாலேன்னு சொல்லப்படல, ஆனால் அங்கே சொல்லப்பட்டிருக்கு விசுவாசத்தினாலே. அவனுக்கு அந்த மரண காலத்தில் எப்படி அவனுக்கு ஒரு விசுவாசம் வந்தது, அந்த விசுவாசத்தினாலே என்ன செஞ்சாருன்னா, யோசேப்புட்டி 2 மகன்களையும் அவர் என்ன செய்தார், ஆசீர்வதித்தார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இதை நம்ம விரிவாக பார்க்கணும்னு சொன்னால் நம்ம ஆதியாகமத்துக்குள் நம்ம கடந்து செல்ல வேண்டும். நம்ம ஆதியாகமம் 47ஆம் அதிகாரத்துக்குள் நம்ம வரும் பொழுது அங்க என்ன நடக்குதுன்னு சொன்னா, யோசேப்பு தன்னுடைய தகப்பனை பார்வோன் முன்னுக்கு கூட்டிக்கிட்டு போறாரு. இது எப்போ இந்த விஷயம் நடக்குதுன்னு சொன்னா, அங்க யோசேப்பு எகிப்துக்கே அதிபதியான பிறகு, தன்னுடைய குடும்பத்தார் அங்க எகிப்துக்கு சென்ற பிறகு, யோசேப்பு என்ன செய்யறாருன்னா, தன்னுடைய தகப்பனை பார்வோன் முன்பதாக அவர் அழைத்து செல்கிறாரு. அங்க அழைத்து சென்ற பொழுது பார்வோன் யாக்கோபு கேட்கிறாரு, உங்களுக்கு எத்தனை வயசு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அவர் என்ன பதில் சொன்னார்னு சொன்னா, நீங்க வாசிங்க ஆதியாகமம் 47ஆம் அதிகாரம் 8ஆம் 9ஆம் வசனத்தை வாசிங்க. பார்வோன் யாக்கோபை நோக்கி, உமக்கு வயது என்ன என்று கேட்டான். அதற்கு யாக்கோபு, நான் பரதேசியாய் சஞ்சரித்த நாட்கள் 130 வருஷம், என் ஆயுசு நாட்கள் கொஞ்சமும் சஞ்சலம் உள்ளதுமாய் இருக்கிறது. அவைகள் பரதேசிகளாய் சஞ்சரித்த என் பிதாக்களுடைய ஆயுசு நாட்களுக்கு எட்டவில்லை என்று பார்வோனுடனே சொன்னான். ஓகே, இந்த வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது அவர் என்ன கேள்வி கேட்கிறான்னா, உங்களோட வயசு என்ன அப்படின்னு கேட்டானே, அங்க யாக்கோபு தன்னுடைய வயசை சொல்றாரு. எனக்கு 130 வருஷமா வயசா இருக்கு, ஆனா இத்தனை வருஷமும் எனக்கு எப்படிப்பட்ட வருஷமா இருக்குதுன்னு சொன்னா, சஞ்சலம் நிறைந்த வருஷங்களா எனக்கு இருக்குது. இந்த 130 வருஷமும் அவருக்கு எப்படி இருக்குதான், சஞ்சலமும் எனக்கு இந்த வயசு கொஞ்சமுமா இருக்கிறது. என்னுடைய தகப்பன் ஆபிரகாம் இல்லாட்டி ஈசாக்கோட ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது என்னுடைய வயது ரொம்ப குறைவா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்னன்னா, அவருடைய அந்த 130 வருடமும் யாக்கோபு எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறான்னா, சஞ்சலம் நிறைந்த ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு பிறகு என்ன நடக்குதுன்னு சொன்னா, கர்த்தர் அந்த எகிப்து தேசத்திலே 17 வருஷம் யாக்கோபை வாழ வைக்கிறாரு. பாருங்க, இதுவரைக்கும் அவர் 130 வருஷம் சஞ்சலமாய் வாழ்ந்தாரு. ஆனா இந்த 17 வருஷம் எகிப்துல பஞ்சம் இருந்த வேளையிலும் கர்த்தர் அங்கு யாக்கோபை ஆசீர்வதித்து, யாக்கோபு குடும்பத்தாரே எகிப்துல செழிப்பாக வாழத்தக்கதாக கர்த்தர் அங்கு யாக்கோபை ஆசீர்வதித்ததாக சொல்லப்பட்டிருக்கு. நீங்க அதை தொடர்ந்து வாசிக்கும் பொழுது நீங்க 11 நீங்க 13 வரைக்கும் வாசிங்க. பார்வோன் கட்டளையிட்டபடியே யோசேப்பு தன் தகப்பனுக்கும் தன் சகோதரருக்கும் எகிப்து தேசத்திலே நல்ல நாடாகிய ராமசேஸ் என்னும் நாட்டிலே சுதந்திரம் கொடுத்து அவர்களை குடியேற்றினான். யோசேப்பு தன் தகப்பனையும் தன் சகோதரரையும் தன் தகப்பனுடைய குடும்பத்தார் அனைவரையும் அவரவர்கள் குடும்பத்திற்கு தக்கதாய் ஆகாரம் கொடுத்து ஆதரித்து வந்தான்.
பஞ்சம் மிகவும் கொடியதாயிருந்தது. தேசமெங்கும் ஆகாரம் கிடையாமற் போயிற்று. எகிப்து தேசமும் கானான் தேசமும் பஞ்சத்தினாலே மெலிந்து போயிற்று. பாருங்க, எகிப்து தேசமும் கானான் தேசமும் பஞ்சத்தினாலே மெலிந்து போயிருந்த அந்த சந்தர்ப்பத்திலே கர்த்தர் யாக்கோபையும் அவருடைய குடும்பத்தையும் செழிப்பான நாடாகிய ராமசேஸ் என்கிற நாட்டிலே அங்க அவர்களை தேவன் வந்து செழிப்பாக அவர் அங்கே வாழ வைக்கிறார். பாருங்க, இதை வந்து நம்ம எப்படி பார்க்கலாம்னு சொன்னா, யோசேப்பை வந்து இயேசுவுக்கு நிழலாய் நம்ம எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா, அங்க யோசேப்பு இல்லாத 130 வருஷம் அவருக்கு எப்படி இருந்துச்சுன்னு சொன்னா சஞ்சலமாய் இருந்தது. ஆனா அங்க யோசேப்போடு இருந்த அந்த 17 வருஷம் செழிப்பாக இருந்தது. அதுபோலதான் கர்த்தர் நம்மளோடு இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையாக இருக்கும். ஆமென். அதுக்கு பிறகு என்ன நடக்குதுன்னு சொன்னா, அங்க யாக்கோபு வந்து அங்க கர்த்தர் வந்து 17 வருஷம் எகிப்திலே அங்க அவரை ஆசீர்வாதமாக வாழ வைக்கிறார். தன்னுடைய கடைசி நாட்களை அவர் நெருங்கும் பொழுது அவர் வந்து அங்க தன்னுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்க கூப்பிடுறாரு. அப்பொழுது என்ன நடக்குது ஒரு விஷயம்னு சொன்னா, இப்ப நம்ம எபிரேய நம்ம வாசித்தோம் இல்லையா, அவன் வந்து மரண காலத்தில் யாரை ஆசீர்வதித்தாரா? யோசேப்புடைய மகனாகிய எப்ராஹீமையும் மனாசேயும் என்ன செய்கிறாரு? ஆசீர்வதிக்கிறாரு. யோசேப்புக்கு 2 பிள்ளைகள். எத்தனை பிள்ளைகள்? 2 பிள்ளைகள். மூத்த மகன் பேர் என்னன்னு சொன்னா மனாசே. 2வது மகன் பேர் என்னன்னு சொன்னா எப்ராஹிம். இந்த மனாசே தான் மூத்த மகன், எப்ராஹிம் தான் என்னன்னா 2வது மகனாக இருக்கிறாரு. அவர் என்ன செய்யறாருன்னு சொன்னா, யாக்கோபு அங்க யோசேப்புட்டு 2 பிள்ளைகளாகி, அதாவது தன்னுடைய பேர பிள்ளைகளை வந்து ஆசீர்வதிக்க அவர் கூப்பிடுறாரு. அப்ப யோசேப்பு என்ன செய்யறாருன்னா, தன்னுடைய 2 மகன்மார்களையும் கூட்டிக்கிட்டு யாக்கோபு கிட்ட போகும் பொழுது அங்க யாக்கோபு வந்து அவரை ஆசீர்வதிக்க அங்க ஆயத்தமாக இருக்கிறாரு. இப்ப நீங்க வாசிங்க ஆதியாகமம் 48ஆம் அதிகாரம் 13ஆம் 14ஆம் வசனத்தை. பின்பு யோசேப்பு அவ்விருவரையும் கொண்டு வந்து எப்பிராயீமை தன் வலது கையினாலே இஸ்ரவேலின் இடது கைக்கு நேராகவும் மனாசேயை தன் இடது கையினாலே இஸ்ரவேலின் வலது கைக்கு நேராகவும் விட்டான். அப்பொழுது இஸ்ரவேல் மனமறிய தன் வலது கையை நீட்டி இளையவனாகிய எப்பிராயிமுடைய தலையின் மேலும் மனாசே மூத்தவனாயிருந்தும் தன் இடது கையை மனாசேனுடைய தலையின் மேலும் வைத்தான். ஓகே, இங்க என்ன நடந்துச்சுன்னு சொன்னா, யோசேப்பு என்ன செய்யறாருன்னு சொன்னா, தன்னுடைய மூத்த மகனை கரெக்டா யாக்கோபுக்கு வலது கை பக்கம் கொண்டு போறாரு. தன்னுடைய இளைய மகனாகிய எப்ராஹிமை என்ன செய்யறாருன்னு சொன்னா, யாக்கோபுட்டு இடது கை பக்கம் வைக்கிறாரு. அப்பதான் என்ன செய்வாருன்னு சொன்னா, அவர் வலது கையால மூத்த மகனுக்குள்ள ஆசீர்வாதம் மனாசேக்கு போகணும், 2வது மகனுக்குள்ள ஆசீர்வாதம் எப்ராஹிமுக்கு போகணும்னு சொல்லிட்டு அவர் என்ன செய்யறாருன்னு சொன்னா, அங்க கூட்டிட்டு போயிட்டு அவங்க 2 பேத்தையும் நிறுத்தி வைக்கிறாரு. ஆனா யாக்கோபு என்ன செய்தார்னு சொன்னா, அவர் தன்னுடைய வலது கையினாலே மனாசே அவர் ஆசீர்வதிக்கல. அவர் வந்து கிராஸ் பண்ணி யாரை ஆசீர்வதிக்கிறான்னு சொன்னா, எப்ராஹிம் மேல் தலையை வந்து கையில வச்சு அவர் என்ன செய்யறாரு? ஆசீர்வதிக்கிறாரு. யாக்கோபு தன்னுடைய இடது கை யார் மேல வைத்தார்னு சொன்னா, அவர் வந்து மனாசே மேல் வைத்தாரு. இதை பார்த்த உடனே யோசேப்புக்கு வந்து டக்குன்னு என்ன செஞ்சிருச்சு? பதறிடுச்சு. என்னன்னு சொன்னா, என்னடா மூத்த மகனுக்கு தான் என்ன செய்யணும்? முதல் ஆசீர்வாதத்தை கொடுக்கணும். இவர் என்ன செய்யறாரு? மாத்தி அவர் ஆசீர்வதிக்கிறாருன்னு சொல்லி அவர் பயந்துட்டு அவர் என்ன செய்யறாரு? நீங்க 17வது வசனத்தை வாசிங்க. தகப்பன் தன் வலது கையை எப்பிராயிமுடைய தலையின் மேல் வைத்ததை யோசேப்பு கண்டு அது தனக்கு பிரியமில்லாதபடியால் எப்பிராயிமுடைய தலையின் மேல் இருந்த தன் தகப்பனுடைய கையை மனாசேனுடைய தலையின் மேல் வைக்கும்படிக்கு எடுத்து, என் தகப்பனே, அப்படியல்ல, இவன் மூத்தவன், இவனுடைய தலையின் மேல் உம்முடைய வலது கையை வைக்க வேண்டும் என்றான். அவன் தகப்பனோ தடுத்து, அது எனக்கு தெரியும், என் மகனே, எனக்கு தெரியும், இவனும் ஒரு ஜனக்கூட்டம் ஆவான், இவனும் பெருகுவான், இவனுடைய தம்பியோ இவனிலும் அதிகமாய் பெருகுவான், அவனுடைய சந்ததியார் திரளான ஜனங்கள் ஆவார்கள் என்றான். ஓகே, அங்கே யோசேப்பு என்ன செய்யறாருன்னு சொன்னா, அப்பா இப்படி நீங்க ஆசீர்வதிக்க கூடாது, நீங்க மூத்த மகனை தான் உங்களுடைய வலது கையில் என்ன செய்யணும்? நீங்க ஆசீர்வதிக்கணும் அப்படின்னு சொன்ன போது அவர் நினைச்சுக்கிட்டாரு, அப்பாவுக்கு கண்ணு தெரியல தானே, மாத்தி அவர் என்ன செஞ்சுட்டாரு? தலையில கையை வச்சுட்டாருன்னு அவர் நினைச்சிட்டாரு. அப்பதான் அவர் சொன்னாரு, இல்ல, நான் தெரிஞ்சுதான் அவனை ஆசீர்வதிக்கிறேன், இவனையும் ஆசீர்வதிக்கிறேன், 2 பேரும் பெருகுவாங்க. ஆனா எப்ராஹிம் என்ன செய்யறான்னா, மனாசேயை விட அவன் அதிகமாய் பெருகுவான்னு சொல்லி. பாருங்க, யோசேப்பு கூட நினைத்தது மனாசே தான் அங்க வந்து மூத்த மகன், அவனுக்கு தான் வந்து ஆசீர்வாதம் வந்து அதிகமா செல்லுன்ட்டு. ஆனா அங்க யோசேப்புக்கு வந்து அவர் ஒரு தீர்க்க தரிசனமா அங்க என்ன செய்யறானா, யாக்கோபு அங்க வந்து எப்ராஹிமை ஆசீர்வதித்து அங்க இளையவனாக எப்ராஹிமை வந்து அங்க கர்த்தர் வந்து பெருக பண்ணும் அளவுக்கு கர்த்தர் அங்க என்ன செய்யறானா, ஆசீர்வாதத்தை கூறுகிறார். சில வேளை வந்து மனுஷர்கள் வந்து உங்களை பத்தி ஒரு விஷயம் ஒன்று நினைச்சிருக்கலாம், இவங்களுக்கு இவ்வளவு தான், இவங்க லைஃப் இவ்வளவு தானே. ஆனா கர்த்தர் உங்களை குறித்து ஒரு விஷயத்தை வைத்திருக்கிறான்னு சொன்னா, ஒரு ஆசீர்வாதம்
ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார்னு சொன்னா அது குடும்பமே நினைச்சாலும் சரி, உங்க கூடவங்களே இருக்கவங்களே நினைச்சாலும் சரி, கர்த்தர் நினைத்தார் என்று சொன்னால் அதை தடை பண்ண ஒருவராலும் கூடாது. அங்க கர்த்தர் எப்ராயிமை மனாசையை விட கர்த்தர் என்ன செய்தார்னா ஆசீர்வதித்தாரு. இதை நீங்க உதாரணமா நீங்க பார்க்கணும்னு சொன்னா நீங்க உபாகமத்தில் எடுத்து பாருங்க. அங்க கர்த்தர் எப்படி எப்ராயிமையும் மனாசையை விட அவர் எப்படி ஆசீர்வதித்தார் அப்படின்னு சொல்லி ஒரு சில வசனங்களை உங்களால் காண முடியும். நீங்க உபாகமம் 33 அதிகாரம் 17 நீங்க வாசிக்கும் பொழுது அங்க சொல்லப்பட்டிருக்கு கர்த்தர் எப்படி எப்ராயிமை ஆசீர்வதித்தார் என்று சொல்லி. உபாகமம் 33:17. அவன் அலங்காரம் அவன் தலையீற்று காளையினுடைய அலங்காரத்தைப் போலவும் அவன் கொம்புகள் காண்டாமிருகத்தின் கொம்புகளைப் போலவும் இருக்கும். அவைகளாலே ஜனங்களை ஏகமாய் தேசத்தின் கடையாந்தரங்கள் மட்டும் முட்டி துரத்துவான். அவைகள் எப்ராயிமின் 10,000களும் மனாசேயின் 1000களுமானவைகள் பாருங்க. எப்ராயிமை கர்த்தர் 10,000ஆகவும் மனாசேயை 1000ஆகவும். இது எங்க இந்த மாதிரி ஒன்று கேள்விப்பட்டிருக்கீங்க? 10,000 1000. தாவீது சவுல் அங்கன்னு சொல்லப்படுற என்ன, அவர் கர்த்தர் அவங்க பாடின பாட்டு என்ன, அது கர்த்தர் தாவீதை கொண்டு 10,000 சவுலை கொண்டு 1000. இங்க பாருங்க, இங்க சொல்லப்பட்டிருக்கு என்னன்னு சொன்னா அங்க எப்ராயிமை 10,000ஆகவும் மனாசையை 1000ஆகவும் அப்படின்னு சொல்லும் பொழுது எப்ராயிமை அதிகமாக கர்த்தர் ஆசீர்வதித்தார். இன்னொரு வசனத்தை நீங்க வாசிங்க. என்னாகமம் 1 அதிகாரம் 33 நீங்க 35 வாசிக்கும் பொழுது அங்கு அவங்களுடைய கோத்திரங்களை எண்ணப்படும் பொழுது எப்ராயிமுடைய தொகை எவ்வளவு அதிகமா இருந்துச்சுன்னு அங்க சொல்லப்பட்டிருக்கும். என்னாகமம் 1 அதிகாரம் 33. எப்ராயிமின் கோத்திரத்தில் எண்ணப்பட்டவர்கள் 40,500 பேர். ஓகே, எப்ராயிம் கோத்திரத்தில் எண்ணப்பட்டது எப்படியா 40,500 பேர் அங்க எண்ணப்படுறாங்க. இப்ப 35வது வசனத்தை வாசிங்க. மனாசே கோத்திரத்தில் எண்ணப்பட்டவர்கள் 30,200 பேர். ஓகே, அங்கே சொல்லப்பட்டிருக்கு அங்கே 30,200 பேர் அப்படின்னு சொல்லும் பொழுது இங்கே கர்த்தர் எப்ராயிமை அங்கே என்ன செய்திருக்கிறார், அவர் சொன்ன வார்த்தையின்படியே அங்கே ஆசீர்வதித்தார். இன்னைக்கு நான் உங்களுக்கு என்ன சொல்லணும்னு சொன்னால், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க நினைத்தால் அதை தடை பண்ண எந்த மனுஷனாலும் கூடாது. அங்கே ஆசீர்வதித்தாரு, அவர் சொன்னபடியாகவே அங்கே ரிசல்ட் என்னன்னு சொன்னால் கர்த்தர் எப்ராயிமை மனாசேயை விட அதிகமாக ஆசீர்வதித்தார். அந்த விதமாக கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். இந்த நாளிலும் கூட நான் உங்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா, கர்த்தர் இன்று சபையை ஆசீர்வதித்திருக்கிறார். சபைன்னு சொல்லும் பொழுது நீங்களும் நானும் தான். அவர் நம்மை எவ்வாறு ஆசீர்வதித்திருக்கிறார் அப்படின்னு சொன்னா, அவர் பென்யமீனுக்கு கொடுத்த ஆசீர்வாதங்களினாலே கர்த்தர் சபையை ஆசீர்வதித்திருக்கிறார். ஆமென். சரி, பென்யமீனை பற்றி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? பென்யமீனை பற்றி, பென்யமீன் யாரு அப்படி ஏதாவது பழைய ஏற்பாட்டில்? யாக்கோபுடைய மகன். ஒரு நபரை பற்றி நம்ம பார்க்குவதற்கு முன்பதாக ஒரு ஆளோட பிறப்பு வரலாறுங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னு சொன்னால் உங்கள் ஒவ்வொருவருக்குமே அது முக்கியமான ஒரு விஷயம். பாருங்க, அன்றைய நாளில் கூட நம்ம கற்றுக்கொண்டோம். நிறைய பேர் என்னன்னா அவங்க கருவை கலைக்கணும்னு நினைத்தாலும் சில பிள்ளைகள் என்ன செய்வாங்கன்னு சொன்னால், உயிரோடு இருக்கிறாங்கன்னு சொன்னால் கர்த்தர் உங்களை இந்த உலகத்துக்கு கொண்டு வரணும்னு நினைத்தார்னு சொன்னால் நீங்கள் நினைக்காங்க சும்மா நான் பிறந்துட்டேன், தற்செயலாக பிறந்துட்டேன் அப்படின்லாம் நீங்கள் யோசிக்காதீங்க. நீங்கள் உங்களுடைய பிறப்பு என்பது அது மிகவும் முக்கியமான ஒன்றாகும். இன்னைக்கு நான் பென்யமீனை பற்றி உங்களுக்கு சொல்லும் பொழுது நான் ஏன் சொல்கிறேன்னு சொன்னால், பென்யமீன் அப்படின்னு சொல்லும் இடத்தில் நீங்கள் யாரை வச்சுக்க போறீங்கன்னு சொன்னால், நான் இல்லாட்டி சபை அப்படின்னு சொல்லி நான் வைக்க வேண்டும். ஏன்னு சொன்னால் பென்யமீன் ஆகிய சபைக்கு கர்த்தர் என்ன விதமான ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார் என்று சொல்லி நம்ம சில காரியங்களை பார்க்க போகிறோம். சரியா? இப்போ நான் சொன்னேன் பென்யமீன் விட்டு குடும்பம்ங்கிறது என்ன, அது ரொம்ப முக்கியம். அதனால நீங்கள் என்ன செய்யுங்கன்னு சொன்னால், இவங்களை பற்றி நம்முடைய குடும்பத்தை பற்றி ஒரு அட்டவணை நான் உங்களுக்கு போட போகிறேன். சில வேளை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், இல்லாட்டி நீங்கள் இன்னைக்கு புதிதாக நீங்கள் கற்றுக்கொள்றதா தான் நீங்கள் அதை எழுதி கொள்ளுங்க. என்னன்னு சொன்னால், யாக்கோபுக்கு 4 பேர் வழியாக என்ன செய்யுதுன்னு சொன்னால் அந்த 12 பிள்ளைகள் பிறக்கிறாங்க. சரியா? நீங்கள் அதை என்ன செய்யுங்கன்னு சொன்னால், ஒரு 4 யாக்கோபுன்னு போட்டு இப்படி 4 கோடு போட்டுக்கிட்டீங்கன்னு சொன்னால் அந்த 4 பேருக்கும் எத்தனை பிள்ளைகள் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு எழுதி கொள்ள ஈஸியாக இருக்கும். சரி, யாக்கோபுக்கு அவருடைய மனைவியாகிய லேயாள், 1வது யாருன்னு சொன்னால் லேயாள்னு சொல்லிட்டு லேயாளுக்கு கீழே அவருடைய பிள்ளைகள் யாருன்னு எழுதி கொள்ளுங்க. அடுத்து லேயாளுடைய வேலைக்காரியாகிய சில்பாள். ஃபர்ஸ்ட் லேயாள், இன்னும் நான் சொல்லலை பிள்ளைகள் பேரை, ஃபர்ஸ்ட் லேயாள்னு போட்டுக்கொள்ளுங்க. அவங்ககிட்ட கீழே நான் யாருன்னு சொல்கிறேன். அடுத்து அவளுடைய வேலைக்காரியாகிய சில்பாள், அவளுக்கும் பிள்ளைகள் பிறப்பாங்க, அதனால் அவங்களுக்கும் ஒரு பேர் போட்டுக்கொள்ளுங்க. ஓகே. அடுத்தது ராகேல். அதுக்கடுத்து ராகேலுடைய வேலைக்காரியாகிய பில்காள்,
அப்போ தான் உங்களுக்கு தெரியும் முதலாவது பிள்ளை யார் யாக்கோபுக்கு, ரெண்டாவது பிள்ளை யார் அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறது கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக நீங்கள் வந்து புரிந்து கொள்ள முடியும். சரி, ஃபர்ஸ்ட்டு நான் சொன்னேன் லேயாள். இந்த லேயாளுக்கு தான் முதலாவதாக கர்த்தர் என்ன செய்தான்னு சொன்னால் யாக்கோபின் மூலமாக ஒரு சந்ததியை கொடுத்தார். அது யார் அப்படின்னு சொன்னால் ரூபன். முதலாவது மகன் யார்னு சொன்னால் லேயாளுக்கு பிறந்த ரூபன், ரெண்டாவது லேயாளுக்கு பிறந்த சிமியோன், மூன்றாவது லேயாளுக்கு பிறந்த லேவி, நாலாவது லேயாளுக்கு பிறந்த யூதா. இந்த 4 பிள்ளைகள் பிறந்த உடனே என்ன நடந்துச்சுன்னு சொன்னால் அவளுக்கு வந்து பிள்ளை பிறக்கிறது வந்து நின்று போயிட்டு. இப்போ ராகேல் என்ன செய்கிறாருன்னு சொன்னால் அவள் வந்து இப்போ தான் மூலமாக என்ன நடக்கலை, ஒரு பிள்ளை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவள் போயிட்டு யாக்கோபு கிட்ட சண்டை போட்டு என் மூலமாக என்ன இல்லை, பிள்ளை இல்லை, அதனால என்னுடைய வேலைக்காரி மூலமாக நீங்கள் என்ன செய்யுங்க, எனக்கு பிள்ளையே நீங்கள் தாங்கன்னு சொல்லிட்டு தன்னுடைய வேலைக்காரியாகிய பில்கால்னு சொன்னேன் தெரியுமா. ராகேலுடைய வேலைக்காரியாகிய பில்காலுக்கு பிறந்தது தான். அவன் தான் 5வது பிள்ளை. யூதாவுக்கு அடுத்ததாக பிறந்தது தான். இவன் வந்து பில்கால், ராகேலுடைய வேலைக்காரியாக பில்காலுக்கு பிறந்தவன். அடுத்தது வந்து 6வது நப்தலி. அவனும் வந்து அங்கே அந்த பில்கால் அப்படிங்கிற வேலைக்காரிக்கு பிறந்தார். அதுக்கு பிறகு கர்த்தர் என்ன செய்தான்னு சொன்னால் லேயாலை மீண்டும் கண்டார். அதுக்கு பிறகு லேயாளுக்கு இப்படி அவள் வந்து வேலைக்காரி மூலமாக பிள்ளை பெற்ற உடனே இப்போ என்ன நடக்குதுன்னு சொன்னால் லேயாளுக்கு வந்து இப்போ வந்து அவள் திரும்ப போய் சண்டை போடுறா. எப்படின்னு சொன்னால் அவள் மட்டும் தான் வேலைக்காரியை வச்சு புள்ள பெற்றுக்குவாள், நானும் பெற்றுக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் என்ன செய்கிறான்னு சொன்னால் தன்னுடைய வேலைக்காரியை கொடுக்குறா. அவள் தான் யாருன்னு சொன்னால் சில்பால். அவளுக்கு பிறந்தது யாருன்னு சொன்னால் காத், ஆசேர். இந்த தான், காத் இவங்கெல்லாம் வந்து கர்த்தருக்கு பிரியமற்ற சந்ததி. அவங்க பாருங்கள், அவங்க பட்ட அவசரத்தினால அங்கே வந்து கர்த்தருக்கு பிரியமற்ற ஒரு சந்ததி உலகத்தில் வந்துருச்சு. சரி, அங்கே சில்பாலுக்கு பிறந்தது வந்து காத், அவன் தான் 7வது மகன். சரியா? ஓகே. 8வது மகன் ஆசேர். அதுவும் வந்து லேயாளுடைய வேலைக்காரியாகிய சில்பாலுக்கு பிறந்தது. அதுக்கு பிறகு கர்த்தர் லேயாளை மீண்டும் கண்டு அவளுக்கு மீண்டும் பிள்ளை பிறக்கிறார். அதுதான் யாருன்னு சொன்னால் இசக்கார். நம்ம வந்து ஞாயிற்றுக்கிழமை கற்றுக்கொண்டோம் இசக்கார், தற்செயலாக பிறந்தவை அப்படின்ட்டு இசக்கார். அதுக்கு பிறகு 10வதாக லேயாளுக்கு பிறந்தது செபுலோன். இந்த 10 பிள்ளைகளும் பிறந்த பிறகு கர்த்தர் என்ன செய்தான்னு சொன்னால் ராகேல் மேல் அவர் என்ன செய்தார்னா கண்ணோக்கமாய் வைத்தார். அங்கு ராகேலுக்கு இப்பொழுது பிறந்தது 11வது பிள்ளை தான் யோசேப்பு. நீங்கள் அதை ஹைலைட் பண்ணிக்கொள்ளுங்க. யோசேப்பு. ராகேலுக்கு பிறந்த 2வது மகன், அதாவது ஓர்டர் படி பார்த்தா 12வது மகன் தான் யான்னு சொன்னால் இந்த பென்யமீன். ஓகேயா? நான் இது ஏன் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு காரணம் இருக்குது, நான் உங்களுக்கு சொல்லி தரேன். ஓகே, இப்போ சொல்லுங்கள், யாக்கோபுக்கு பிறந்த முதல் மகன் யார்? ரூபன். கடைசி மகன் பென்யமீன். ராகேலுக்கு பிறந்த முதல் மகன் யார்? யோசேப்பு. 2வது மகன் பென்யமீன். நான் ஏன் வந்து நான் சொன்னேன்ல, ஃபர்ஸ்டே சொன்ன ஒரு ஆள் விட்டு வந்து குடும்பம் இல்லாட்டி வம்சம் வந்து ரொம்ப முக்கியம். இப்போ நீங்கள் எடுத்து வாசிங்க, ஆதியாகமம் 35ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது பாருங்கள், அந்த வசனம் அங்கே எப்படி எழுதப்பட்டிருக்குதுன்னு சொன்னால் ஆதியாகமம் 35ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். யோசேப்பு பென்யமீன் என்பவர்கள் ராகேல் பெற்ற குமாரர். பாருங்க, யோசேப்பு பென்யமீன் என்பவர்கள் ராகேல் பெற்ற குமாரர்கள். இங்கு வந்து ராகேலுடைய பெயர் குறிப்பிடப்பட்டிருக்குது. ஏன்னு சொன்னா ராகேலுக்கு தான் மூத்த மகன் யான்னு சொன்னா யோசேப்பு, 2வது மகன் பென்யமீன். ஆனா நீங்க வந்து யாக்கோபுக்குன்னு பார்க்கும் பொழுது அவருக்கு மூத்த மகன் வந்து ரூபன். இந்த வந்து இங்க ஏன் வந்து ராகேலுக்குன்னு குறிப்பிடப்படும் பொழுது பாருங்க, இயேசுவை அடையாளம் பண்ணும் பொழுது அவங்க எப்படி இயேசுவை சொல்றாங்கன்னு சொன்னா மரியாளுடைய குமாரனாகிய இயேசு அப்படித்தான் சொல்லுவாங்க. இவர் வந்து மரியாளுடைய குமாரன் அல்லவா? நீங்கள் அதை வாசித்திருக்கீங்க தானே வசனம். இவர் வந்து தச்சனுடைய மகன் அல்லவா என்ற மரியாளுடைய குமாரன் அல்லவா? ஏன் மரியாளுடைய குமாரன் சொல்லும் பொழுது இயேசு வந்து ஒரு மனிதனுடைய வித்தினாலே, ஒரு ஆணுடைய வித்தினாலே அவர் என்ன செய்யற பிறக்கலை. அதனால தான் அங்கே சொல்லப்பது போது அங்கே எப்படி சொல்லப்பட்டிருக்குன்னா அவர் வந்து மரியாளுடைய குமாரன். அப்போ ஒரு ஆளோட பிறப்புங்கிறது ரொம்ப முக்கியமானது ஒன்றாக இருக்கிறது. இன்னைக்கு இந்த பென்யமீனை பற்றி நம்ம பார்க்கும் பொழுது இந்த பென்யமீனுடைய பிறப்பு வந்து ரொம்ப முக்கியமாக இருக்குது. நீங்கள் வந்து அதே ஆதியாக 35:18 வசனத்தை வாசிங்க. மரண காலத்தில் அவள் ஆத்துமா பிரியும் போது அவள் அவனுக்கு பெனேனி என்று பெயரிட்டாள். அவன் தகப்பனோ அவனுக்கு பென்யமீன் என்று பெயரிட்டான். பாருங்க, அங்க வசனம் எப்படி சொல்லப்பட்டிருக்குன்னா மரண காலத்தில் அவள் ஆத்துமா பிரியும் பொழுது
பென்யமீனை பெற்றெடுத்தார். இதே போல தான் இயேசு கிறிஸ்து, நீங்க ஏசாயா 53:10 வாசிக்கும் பொழுது, அவர் ஆத்துமா குற்ற நிவாரண பலிக்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது அவர் சந்ததியை கண்டவர் என்ன செய்தாரா, ஆத்தும திருப்தி அடைந்தார்னு சொல்லி, எப்படி ராகால் தன்னுடைய ஆத்துமா பிரியும் பொழுது பென்யமீனை பெற்றெடுத்தாலோ அதுபோல இயேசு அவர் பாருங்க, சிலுவையிலே தன்னுடைய ஆத்துமா அவர் குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும் பொழுது நம்மளை கர்த்தர் அவர் என்ன செய்தார், பெற்றெடுத்தார். ஒரு புதிய சந்ததியாக நம்ம என்ன செய்தாரு, பெற்றெடுத்தாரு. நான் முதல்ல சொன்னேன் என்னன்னு சொன்னா, யோசேப்பு இயேசுவுக்கு நிழலாக இருக்கிறார், பென்யமீன் சபைக்கு நிழலாக இருக்கிறார். ஏன்னு சொன்னா, யோசேப்பு யாரு, மூத்த மகன், இரண்டாவது மகன் பென்யமீன். இயேசு கிறிஸ்து நமக்கு யாரா இருக்கிறாரு, சகோதரனா, எப்படி சொல்லணும், மூத்த சகோதரனாக இருக்கிறாரு. நாம் எல்லாம் அவருடைய சகோதரராக இருக்கிறோம். எல்லாம் நினச்சிக்கங்க, அப்போ நான் சகோதரியா, சகோதரினா இல்லை. பைபிளில் சொல்லும் பொழுது அப்பா மகன் அந்த உறவு தான் என்ன செய்யப்பட்டிருக்கு, சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னு சொல்லும் பொழுது இயேசு மூத்த சகோதரனாய் இருக்கிறார். நாம் எல்லாருமே அவருடைய இளைய சகோதரர்களாக இருக்கிறோம். எப்படின்னு சொன்னா, யோசேப்பு இயேசுக்கு நிழலாக இருக்கிறார், பென்யமீன் சபைக்கு நிழலாக இருக்கிறாரு. இயேசு எப்படி பிறந்தார் அப்படின்னு சொன்னா, அவர் பரிசுத்த ஆவியினாலே பிறந்தார். சபை எப்படி பிறந்துச்சுன்னு சொல்லுங்க. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது அங்கு பரிசுத்த ஆவியினாலே சபை பிறந்தது. ஆமென். பரிசுத்த ஆவியானவர் பெந்தேகோஸ்தே நாளில் இறங்கின பொழுது அங்கு சபை பிறந்தது. எப்படி இயேசு பரிசுத்த ஆவியினால் பிறந்தாரோ அதே போல சபையும் பரிசுத்த ஆவியானவரால் என்ன செய்யப்பட்டிருக்கு, பிறக்கப்பட்டிருக்கு. அதனால தான் நம்ம 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது அங்க அந்த வசனம் எப்படி சொல்லப்பட்டிருக்குன்னா, நம்ம எப்படி ஜெனிப்பிக்கப்பட்டோம் அப்படின்னு சொல்லி அங்க எழுதப்பட்டிருக்குது. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 18 வசனத்தை வாசிப்போம். உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தை நின்று அழிவுள்ள வஸ்துக்களாகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல். ஓகே, நீங்க அழிவுள்ள வஸ்துக்களாலையும் இல்லாட்டி நீங்க உங்களுடைய நடத்தையினாலையும் உங்களுடைய கிரியையினாலையும் நீங்க மீட்கப்படாமல். 23வது வசனத்தை வாசிங்க. அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவனுள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிபிக்கப்பட்டிருக்கிறது. பாருங்க, நாம் அழிவுள்ள வித்தினாலே அல்ல, அழியாத வித்தாகிய தேவனுடைய வசனத்தினாலே நாம் பிறந்திருக்கிறோம். எப்படி இயேசு அந்த வார்த்தை மாம்சமாக மாறினாரோ அது போலவே வார்த்தை நமக்குள்ள என்ன நடந்துச்சுன்னு சொன்னா, அந்த வார்த்தையினாலே நாம் மீண்டும் ஜெனிப்பிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்போ எப்படி நம்ம இதை பார்க்கணும் அப்படின்னு சொன்னா, அங்க இயேசு கிறிஸ்து நம்மளை எப்படி அவர் நம்மளை எப்படி அந்த சிலுவையிலே அவர் நம்மளை பெற்றெடுத்தாரோ அது போலவே அன்னைக்கு ராகேல் அவருடைய மரண தருவாயிலே பென்யமீனை பெற்றெடுத்தது போல என்ன செய்தான்னு சொன்னா, கர்த்தர் நம்மளை பெற்றெடுத்திருக்கிறார். அப்ப நாம் யாருடைய சந்ததின்னு சொன்னா, நாம் தேவனுடைய சந்ததியா இருக்கிறோம். நம்முடைய மூத்த சகோதரனாக இயேசு கிறிஸ்து இருக்கிறாரு. சரி, நீங்க மீண்டும் ஆதியாகமம் 35ஆம் அதிகாரம் நீங்க 18ஆம் வசனத்தை நீங்க வாசிக்கும் பொழுது பாருங்க, அங்க அவள் பென்யமீனுக்கு ஃபர்ஸ்ட் அவர் ஒரு பெயர் ஒன்று இடுறா. வாசிப்போம். ஆதியாகமம் 35:18. ஓகே, மரண காலத்தில் அவள் ஆத்துமா பிரியும் பொழுது அவள் அவனுக்கு பெனோனி என்று பெயரிட்டான், அவன் தகப்பனோ அவனுக்கு பென்யமீன் என்று பெயரிட்டாள். அங்கு ராகேல் அவள் மரிக்க போகிற அந்த தருணத்திலே அவள் தன்னுடைய மகனுக்கு என்ன பெயரிட்டான்னு சொன்னா, பெனோனி. இந்த பெனோனிக்கு என்ன அர்த்தம்னு சொன்னா, என்னுடைய வேதனையின் மகன் இல்லாட்டி ஒரு துக்கத்தின் மகன் அப்படின்னு அர்த்தம். அந்த பேரை மாற்றி அங்க யாக்கோபு என்ன பெயரிட்டான்னு சொன்னா, பென்யமீன். பென்யமீனுக்கு என்ன அர்த்தம்னு சொன்னா, சன் ஆஃப் த ரைட் ஹேண்ட், வலது பக்கத்திலே அமரக்கூடியவன். இன்றைக்கு வலது பக்கத்திலே அமரக்கூடியவர்கள் யாருன்னு சொல்லுங்க, நீங்களும் நானும் தான். இன்னைக்கு நம்ம பிதாவின் இயேசுவின் வலது பக்கத்திலே நம்ம அமர்ந்திருக்கிறோம்னு சொன்னா, அந்த மகத்துவமான அந்த பாக்கியம் யாருக்கு கிடைத்திருக்குதுன்னு சொன்னா, நமக்கு கிடைத்திருக்கிறது. ஆமென். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவர் உன்னதங்களிலே அவருடைய வலது பாரிசத்தில் நம்மளை என்ன செய்திருக்கிறான்னு சொன்னா, அவர் நம்மளை உட்கார வைத்திருக்கிறாரு. சபையாகிய நீங்களும் நானும் அங்கு இயேசுவின் வலது பாரிசத்திலே உட்கார்ந்து இருக்கிறோம். அதுதான் நான் சொன்னேன், பென்யமீனின் ஆசீர்வாதங்களை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறாரு. பென்யமீன் அர்த்தம்னால என்னன்னு சொன்னா, வலது பக்கத்திலே அமரக்கூடியவன். இன்னைக்கு நீங்களும் நானும் என்ன தகுதி பெற்றிருக்கோம் தெரியுமா? இயேசுவின் வலது பக்கத்திலே அமரக்கூடிய அந்த பாக்கியத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆமென். சரி, நம்ம ஆதியாகமத்துக்குள்ள வரும் பொழுது 42வது அதிகாரத்துக்குள் வரும் பொழுது பாருங்க, ஃபர்ஸ்ட் 10 சகோதரர்கள்
அங்கே அவங்க எகிப்துக்கு புறப்பட்டு போகிறாங்க. இது வந்து யோசேப்பு அவங்க மீட் பண்ணுறதுக்கெல்லாம் முன்னுக்கு இப்போ பஞ்ச காலமாக இருக்குது, இவங்களுக்கு சாப்பாடு இல்லை. இவங்க தானியங்களை வாங்குவதற்காக முதலாவது எத்தனை பேர் போகிறாங்கன்னு சொன்னால் 10 பேர் போகிறாங்க. இந்த பென்யமீன் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் வீட்டிலே விட்டுட்டு போயிடுறாங்க. ஏன்னு சொன்னால் யாக்கோபுக்கு பயம். பென்யமீன் மட்டும் என்னது கடைசி மகன், ராகேலுக்கு பிறந்தது. யோசேப்பையும் என்ன செஞ்சுட்டாங்க, யோசேப்பையும் துஷ்ட மிருகம் கொன்றுச்சு. அவருடைய எண்ணம் அப்படி தான். என்ன, ஏன்னா அவருக்கு பிடிச்ச ராகேல் விட்டு பிள்ளைகள் 2 பேர், அதில் யோசேப்பு இல்லை. பென்யமீனை வந்து அவர் கைக்குள்ளேயே வச்சுக்கிட்டு இருந்தார். ஏன்னா அவருக்கு பயம், இவங்ககிட்ட விட்டா யோசேப்பு மாதிரி இவருக்கு எதுவும் நடந்துருங்கிற பயத்தில் அவர் என்ன செய்தான்னு சொன்னால் அங்கே பென்யமீனை வந்து அவர் வந்து எகிப்துக்கு அனுப்பலை. 10 பேர் தான் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் அங்கே எகிப்துக்கு கடந்து போகிறாங்க. நீங்கள் வாசிங்க ஆதியாகமம் 42ஆம் அதிகாரம் 3ஆம் 4ஆம் வசனத்தை வாசிங்க. யோசேப்பின் சகோதரர் 10 பேர் தானியங்களை கொள்ள எகிப்துக்கு போனார்கள். யோசேப்பின் தம்பியாகிய பென்யமீனுக்கு ஏதோ மோசம் வரும் என்று சொல்லி யாக்கோபு அவனை அவன் சகோதரரோடு அனுப்பவில்லை. அவங்க முதலாவதாக அங்கே எகிப்துக்கு போறப்ப பென்யமீன் போகவே இல்லை. மொத்தம் 10 பேர் தான் போறாங்க. அங்க போன உடனே என்ன நடக்குதுன்னு சொன்னா யோசேப்பு தன்னுடைய சகோதரர்களை பார்த்த உடனே அடையாளம் கண்டு கொண்டாரு, இவர்கள் தான் என்னுடைய சகோதரர்கள் என்று சொல்லி. ஆனா அந்த சகோதரர்களாலே அவரை அடையாளம் காண முடியவில்லை. நீங்க 8வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அந்த வசனம் எப்படி சொல்லப்பட்டிருக்குன்னா வாசிங்க 8வது வசனம். யோசேப்பு அவர்களை தன் சகோதரர் என்று அறிந்தும் அவர்கள் அவனை அறியவில்லை. பாருங்க, யோசேப்பு கண்டு கொண்டாரு அவங்க என் சகோதரன்னு சொல்லி. ஆனா அவங்க என்ன செய்யலன்னு சொல்ல அறிந்து கொள்ளவில்லை. ஆனா யோசேப்பு வந்து அவர் தன்னை வெளிப்படுத்தல, நான் தான் உங்க சகோதரன்னு சொல்லி அந்த நேரத்தில் அவர் வெளிப்படுத்தவில்லை. இதே போல தான் பழைய ஏற்பாடு இஸ்ரவேலர்கள் வந்து அவங்க இயேசுவை அறியவில்லை. இயேசு வந்து தன்னை வெளிப்படுத்தவும் இல்லை. அவர் யாருக்கு வெளிப்படுத்தினார் தெரியுமா? உங்களுக்கும் எனக்கும் தான். 2வது தடவை பென்யமீனை கூட்டிக் கொண்டு செல்லும் பொழுது அங்க யோசேப்பு தன்னை வெளிப்படுத்தினார். எப்பொழுது தேவன் நம்மை சந்தித்தாரோ நம்மிடம் அவரை வெளிப்படுத்தினாரு. அவங்க முந்தி போன 10 பேருக்கு அவங்களுக்கு அந்த பாக்கியம் கிடைக்கல. பென்யமீன் போன உடனே அங்க யோசேப்பு தன்னை வெளிப்படுத்தினார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. வாசிங்க ஆதியாகமம் 45. நீங்க 3வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அங்க வந்து அவர் வந்து எப்படி யோசேப்பு தன்னை வெளிப்படுத்தினார் அப்படின்னு அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. வாசிங்க ஆதியாகமம் 45 3வது வசனம். யோசேப்பு தன் சகோதரரை பார்த்து, நான் யோசேப்பு, என் தகப்பனார் இன்னும் உயிரோடே இருக்கிறாரா என்றான். அவனுடைய சகோதரர் அவனுக்கு முன்பாக கலக்கமுற்றிருந்ததினாலே அவனுக்கு உத்தரம் சொல்லக்கூடாமல் இருந்தார்கள். 14வது வசனம். தன் தம்பியாகிய பென்யமீனின் கழுத்தை கட்டிக்கொண்டு அழுதான். பென்யமீனும் அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அழுதான். பாருங்க, அவங்க வந்து பென்யமீனை விட்டுட்டு போனப்ப யோசேப்பு தன்னை வெளிப்படுத்தவில்லை. அவங்க எப்ப பென்யமீனை கூட்டிட்டு போனாங்களோ பென்யமீனுக்கு தன்னை வெளிப்படுத்தினார். இயேசு கிறிஸ்து உங்களுக்கும் எனக்கும் அவர் வந்து தன்னை வெளிப்படுத்தி இருக்கிறார். நாம் எவ்வளவு பாக்கியம் உள்ளவர்களாக இருக்கிறோம். பென்யமீனாகிய சபைக்கு இஸ்ரவேலர்கள் அநேகர் இயேசுவை காண நினைத்தும் அவங்களால காண முடியவில்லை. ஆனால் அவர் நமக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார் என்று சொன்னார். அவர் நம்ம எவ்வளவாய் நேசிக்கிற தேவனாக இருக்கிறார். நீங்க மத்தேயு 13ஆம் அதிகாரத்தில் நீங்க 16லேருந்து 17 வரை 2 வசனத்தை நீங்க வாசிக்கும் பொழுது பாருங்க, அங்க வந்து இயேசு கிறிஸ்து சொல்லும் போல அவர் எப்படி சொல்றான்னு சொன்னா மத்தேயு 13ஆம் அதிகாரம் 16ஆம் 17ஆம் வசனத்தை வாசிங்க. உங்கள் கண்கள் காண்கிறதினாலும் உங்கள் காதுகள் கேட்கிறதினாலும் அவைகள் பாக்கியம் உள்ளவைகள். அநேக தீர்க்கதரிசிகளும் நீதிமான்களும் நீங்கள் காண்கிறவைகளை காணவும் நீங்கள் கேட்கிறவைகளை கேட்கவும் விரும்பியும் காணாமலும் கேளாமலும் போனார்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். பாருங்க, நம்முடைய கண்கள் அவரை காண்கிறதுனால இயேசு சொல்றாரு, உங்களுடைய கண்கள் காண்கிறதினாலே உங்களுடைய காது கேட்கிறதினாலே அவைகள் பாக்கியம் உள்ளவைகள். எத்தனையோ தீர்க்கதரிசிகளும் எத்தனையோ ஜனங்களும் அவரை காண நினைத்தும் அவரை காணாமல் மரித்து போனார்கள். ஆனால் தேவன் அவரை நமக்கு வெளிப்படுத்தியிருக்கார் என்று சொன்னார். நாம் அதிக பாக்கியம் உள்ளவர்களாக இருக்கிறோம். ஆமென். அதுதான் இயேசு கிறிஸ்து பாருங்க, அங்க 70 பேரை வந்து அவர் என்ன செய்தார்னு சொன்னா பிரித்து அங்க அனுப்புனாரு. 2 பேரை என்ன செய்யறாரு, 70 பேரை அனுப்பின பிறகு அவங்க மீண்டும் அவங்க என்ன செய்யறாங்க சொன்னா வந்து நிறைய விஷயங்களை சொல்றாங்க. உடைய நாமத்தினால நாங்க பேய்களை துரத்தணும் அப்படின்னு சொல்லி அவங்க சந்தோஷமா அவங்க சொல்லும் பொழுது இயேசு கிறிஸ்து அங்க ஆவியிலே களி கூர்ந்து அவர் வந்து பிதாவை பார்த்து சொன்னார், என்ன தெரியுமா, இதை நீங்க வந்து கல்விமான்களுக்கெல்லாம் வெளிப்படுத்தாம பாலகர்களுக்கு நீங்க வெளிப்படுத்தினீங்களேன்னு சொல்லி அவர் ஆவியிலே களி கூர்ந்தது எதுக்கு தெரியுமா? எத்தனையோ ஜனங்களுக்கு வெளிப்படுத்தாமல் பாலகர்களாக இவர்களுக்கு வெளிப்படுத்தினீர் என்று சொல்லி அங்க அவர் சந்தோஷப்படுகிறார். ஆமென். அத இயேசு கிறிஸ்து சொல்றாரு, பிதா குமாரனை யாருக்கு வெளிப்படுத்த சித்தமாய் இருக்கிறாரோ அவங்களுக்கு மட்டும்தான் வெளிப்படுத்துவார். அவன் நமக்கு வெளிப்படுத்த அவர் சித்தமாய் இருக்கிறார்னு சொன்னா நாம் அவ்வளவு பாக்கியவான்களாக இருக்கிறோம். இயேசு கிறிஸ்து பாருங்க, ஒரு இடத்துல தன்னுடைய சீஷர்கள் கிட்ட கேட்கிறாரு, என்ன யாருன்னு சொல்றாங்க அப்படின்ட்டு. அப்ப அவங்க என்ன சொல்றாங்க, உங்களை வந்து எலியான்னு சொல்றாங்க,
சொல்றாங்க, யோவான் ஸ்நானகர், எரேமியா, தீர்க்கதரிசின்னு சொல்றாங்கன்ட்டு. அப்ப இயேசு கிறிஸ்து என்ன கேட்கிறான்னு சொன்னா, நீங்க என்ன யார் என்று சொல்லுகிறீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப பேதுரு என்ன சொல்றான்னு சொன்னா, நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துன்னு சொன்ன உடனே இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்னா, இது வந்து மாம்சமும் இரத்தமும் இது உனக்கு வெளிப்படுத்தவில்லை, நீ சுயமா இதை சொல்லவில்லை, இது பிதா வெளிப்படுத்தினார் என்று சொல்லி. அவ்வளோ ஜனங்கள் இருக்கும் பொழுதும் அங்க இயேசு கிறிஸ்துவை வந்து அவர் வெளிப்படுத்தினார் என்று சொன்னால் அவ்வளவாய் தேவன் நம்மை நேசிக்கிறார் என்று அர்த்தம். ஆமென். அதே போல தான் பிதா இன்று நமக்கு இயேசுவை வெளிப்படுத்தி இருக்கிறார். எப்படி யோசேப்பு வந்து பென்யமீனை கண்டவுடனே வெளிப்படுத்தினாரோ அது போல சபைக்கு தேவன் என்ன செய்திருக்காருன்னு சொன்னா வெளிப்படுத்தி இருக்கிறாரு. இப்ப ரெண்டாவது தடவை என்ன நடக்குது, ஃபர்ஸ்ட் தடவை அவங்க போன உடனே ஃபர்ஸ்ட் தடவை என்ன செஞ்சாங்க, பென்யமீனை விட்டுட்டு அவங்க வந்து எகிப்து தேசத்துக்கு போனாங்க. அங்க போன உடனே ஒரு விஷயம் நடந்துச்சு. என்ன நடந்துச்சுன்னு சொன்னா, அங்க யோசேப்பு கண்டு கொண்டுட்டாரு, இவங்க தான் என்னுடைய சகோதரன் சொல்லிட்டு. அப்ப அவங்ககிட்ட போய் அவர் கேட்கிறாரு, என்னன்னு சொன்னா, நீங்க உண்மையாலுமே மனுஷங்க தானா, நீங்க வந்து உண்மையாலுமே நிஜ மனுஷங்க தானா, நீங்க எது உளவாளிகளா, இல்லாட்டி எங்க நாட்டு உளவு பார்க்க வந்தீங்களா அப்படின்னு கேட்டுட்டு யோசேப்பு என்ன செய்தார்னு சொன்னா, சிமியோனை அங்க வந்து கட்டி போட்டு வச்சுட்டு அவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க வந்து ஒரு தம்பி இருக்கான்னு சொன்னீங்க தானே, ஒரு தம்பியை வந்து அப்பா கிட்ட விட்டுட்டு வந்தேன்னு சொன்னீங்க தானே, அவனை கூட்டிட்டு வந்துட்டு சிமியோனை நீங்க என்ன செய்யுங்கன்னு சொன்னா விடுவிச்சு கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்றாரு. நீங்க எங்க வாசிக்கலாம்னு சொன்னா, ஆதியாகமம் 42ஆம் அதிகாரம் நீங்க 24ஆம் வசனத்துல வாசிங்க. அவன் அவர்களை விட்டு அப்புறம் போய் அழுது திரும்ப அவர்களிடத்தில் வந்து அவர்களோட பேசி அவர்களிடத்தில் சிமியோனை பிடித்து அவர்கள் கண்களுக்கு முன்பாக கட்டுவித்தான். பின்பு அவர்கள் சாக்குகளை தானியத்தால் நிரப்பவும் அவர்கள் பணத்தை திரும்ப அவனவன் சாக்கிலே போடவும் வலிக்க வேண்டிய ஆகாரத்தை கொடுக்கவும் யோசேப்பு கட்டளையிட்டான். அப்படியே அவர்களுக்கு செய்யப்பட்டது. ஓகே, 24வது வசனம் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னா, அங்க யோசேப்பு சிமியோனை பிடித்து கட்டி வைத்தது என்ன சொல்றான்னு சொன்னா, பென்யமீனை கூட்டிட்டு வந்தீங்கன்னு சொன்னா சிமியோனை நான் விடுதலை பண்ணுவேன் அப்படின்னு சொல்றாரு. பாருங்க, சிமியோன் விடுதலை ஆகணும்னு சொன்னா பென்யமீன் வர வேண்டும். அது போலதான் இங்க அநேக ஜனங்கள் விடுதலையாக வேண்டும்னு சொன்னா பென்யமீனாகிய நம்ம சென்றா தான் அங்க அநேக ஜனங்களுக்கு விடுதலையே. எப்படி சிமியோனை விடுதலை பண்ணுவதற்கு வந்து அங்க பென்யமீன் வர வேண்டுமோ அது போல இங்க சுற்றி இருக்கிற எல்லா ஜனங்களையும் விடுதலை பண்ணுவதற்கு பென்யமீனாகிய சபை, பென்யமீனாகிய நீங்களும் நானும் தான், நம்மை கொண்டு தான் கர்த்தர் என்ன செய்ய பார்க்கிறான்னு சொன்னா இங்க இருக்கிற எல்லாருடைய கட்டுகளையும் அவிழ்க்க பார்க்கிறார். ஆமென். பாருங்க, அங்க நம்ம அப்போஸ்தலர்களை பார்க்கும் பொழுது அங்க வந்து அநேக அவங்க பிரச்சனைகளினாலும் அநேக கட்டுகளினாலும் இருந்தவர்களை அங்க வந்து அவங்க போன உடனே, அவங்க நிழல் பட்ட உடனே என்ன நடக்குதுன்னு சொன்னா விடுதலை. இயேசு கிறிஸ்து வந்து எந்தெந்த இடங்களுக்கு சென்றாரோ அவர் சென்ற இடங்களில் எல்லா இடத்திலையுமே விடுதலை தான் இருந்துச்சு. அது போலத்தான் நீங்களும் நானும் எந்தெந்த இடங்களுக்கு செல்லுகிறோமோ எல்லா இடங்களிலும் நம்மளை கொண்டு தேவன் விடுதலையாக்க அநேக ஜனங்களை வைத்திருக்கிறாரு. எப்படி வந்து சவுலுக்கு வந்து பிசாசை துரத்துறதுக்கு தாவீது வரணுமோ அது போலத்தான் நீங்க புறப்பட்டு செல்லும் பொழுதுதான் நம்மளை கொண்டு அநேக ஜனங்களை விடுதலையாக்க தேவன் நம்மளை வந்து ஒரு மூல காரணமாக வைத்திருக்கிறார். அங்க பென்யமீன் வந்த பிறகு தான் சிமியோனுக்கு வந்து அங்க விடுதலை வந்துச்சு. அது போலதான் நாம் செல்லும் பொழுதுதான் நம்மை கொண்டு தேவன் அநேக ஜனங்களுக்கு அவர் விடுதலையை கட்டளையிட தேவன் வந்து என்ன செய்றார், நம்மளை ஒரு ஊடகமாக தேவன் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். ஆமென். அங்க பாருங்க, அங்க வந்து அவங்க போய் தன்னுடைய தகப்பன் கிட்ட சொல்றாங்க, சிமியோனை என்ன செய்யறாங்க, இப்ப கட்டி வச்சாச்சு. இவர் தன்னுடைய தகப்பன் கிட்ட போயிட்டு சொல்றாங்க, தன்னுடைய பிள்ளைகள் எல்லாரும் இப்படித்தான் சிமியோனை கட்டி வச்சுட்டாங்க, பென்யமீன் வந்தா தான் யாருக்கு விடுதலை, சிமியோனுக்கு விடுதலை அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ரூபன் போய் பேசுறாரு. நீங்க வந்து 42ஆம் அதிகாரம் 37-38 நீங்க வாசிக்கும் பொழுது அங்க யாக்கோபு மூத்த மகன் யாரு, ரூபன். இப்போ வந்து யாருமே மூத்த மகனை நம்பி தான் என்ன செய்வாங்க, யாரையுமே அனுப்புவாங்க. மூத்த மகன் வந்து அப்பா இல்லப்பா நான் கவனமா நான் பார்த்துக்கிறேன், என்ன நம்பி அனுப்புங்க அப்படின்னு சொன்னா அனுப்புவாங்க. இங்க ரூபன் போயிட்டு யாக்கோபு கிட்ட என்ன சொல்றான்னு சொன்னா, நீங்க வந்து என்ன நம்பி அனுப்புங்க, நான் என்ன செய்யறேன், பென்யமீனை என்ன நம்பி அனுப்புங்க, நான் பத்திரமா உன்னை கூட்டிட்டு வரேன்னு சொன்ன உடனே அங்க யாக்கோபு அனுப்பல. நீங்க வாசிங்க 37-38 வசனம் 42ஆம் அதிகாரத்துல. அப்பொழுது ரூபன் தன் தகப்பனை பார்த்து, அவனை என் கையில் ஒப்புவியும், நான் அவனை திரும்ப உம்மிடத்தில் கொண்டு வருவேன், அவனை கொண்டு வராவிட்டால் என் 2 குமாரரையும் கொன்று போடும் என்று சொன்னான். அதற்கு அவன், என் மகன் உங்களோடே கூட போவதில்லை, அவன் தமையன் இறந்து போனான், இவன் ஒருவன் மீதியாய் இருக்கிறான், நீங்கள் போகும் வழியில் இவனுக்கு மோசம் நேரிட்டால் நீங்கள் என் நரைமயிரை சஞ்சலத்தோட பாதாளத்தில் இறங்க பண்ணுவீர்கள் என்றான். இப்போ ரூபன் என்ன சொல்றாருன்னா,
நான் வந்து எப்படியாச்சும் போயிட்டு பென்யமீனை நான் பத்திரமா கூட்டிட்டு வந்துடுறேன், சில வேளை பென்யமீனுக்கு எது நடந்துச்சுன்னா கூட என் 2 பிள்ளையும் கொண்டு போட்டிருக்கேன், அந்த அளவுக்கு ரூபன் என்ன செய்யறாருன்னு சொன்னா அங்க போய் பேசுறாரு. ஆனா யாக்கோபு வந்து ரூபனை நம்பி அங்க பென்யமீனை அனுப்பவில்லை. அதுக்கு பிறகு யார் பேசுறான்னு சொன்னா யூதா பேசுகிறாரு. யூதா வந்து பாருங்க 43ஆம் அதிகாரம் 8ஆம் 9ஆம் வசனத்தை நீங்க வாசிக்கும் பொழுது அங்க யூதா தன் தகப்பனோடு பேசின உடனே யூதாவை நம்பி என்ன செய்தான்னு சொன்னா பென்யமீனை அவங்க அப்பா அனுப்புனாரு. நீங்க வாசிங்க இப்ப 8ஆம் 9ஆம் வசனத்தை. பின்னும் யூதா தன் தகப்பனாகிய இஸ்ரவேலை நோக்கி, நீரும் நாங்களும் எங்கள் குழந்தைகளும் சாகாமல் உயிரோடு இருக்கும்படி நாங்கள் புறப்பட்டு போகிறோம். பிள்ளை ஆண்டானை என்னோடே அனுப்பும், அவனுக்காக நான் உத்தரவாதம் பண்ணுவேன். அவனை என்னிடத்திலே கேளும், நான் அவனை உம்மிடத்தில் கொண்டு வந்து உமக்கு முன்பாக நிறுத்தாமல் போனால் என்னாலும் அந்த குற்றம் என்மேல் இருப்பதாக. ஓகே, இங்க நான் யூதா சொல்ற ஒரு வார்த்தை என்னன்னு சொன்னா அவனுக்கு நான் உத்தரவாதம் பண்ணுவேன் என்று சொல்லி. யூதான்னு சொன்னாலே துதித்தான். இன்னைக்கு சபைக்கு உத்தரவாதம் என்ன தெரியுமா? துதித்தான். நாம் துதிக்க துதிக்க என்ன நடக்கும்னு சொன்னா நமக்கு இருக்கிற எப்படிப்பட்ட காரியங்களாக இருந்தாலும் தேவன் நமக்கு வெற்றியை கொடுக்க அவர் என்ன செய்யறாருன்னா தேவன் நமக்கு வெற்றியை தருகிற தேவனாக இருக்கிறார். ஆமென். பாருங்க அங்க அவ்வளவு ரூபன் அவ்வளவு சொல்லியும் அனுப்பாத யாக்கோபு யூதா சொன்ன உடனே அனுப்பினார். ஏன்னு சொன்னா எந்தெந்த இடங்களிலே துதி இருக்கிறதோ உங்களோடு துதிக்க, நீங்க துதிக்க 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 அது எப்படிப்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் நீங்க பயப்படாம போகலாம். ஏன்னு சொன்னா துதி நம்மளோடு இருக்கும் பொழுதே வெற்றி நம்மளோடு இருக்கும். ஆமென். அந்த துதி கட்டுகளை அவிழ்க்கும். அந்த துதி நமக்கு என்ன சொன்னா அஸ்திபாரங்களை அசைக்கும். அந்த துதி நம்மளோடு நம்ம எப்பயுமே நம்ம துதித்து கொண்டே இருக்க இருக்க தேவன் நமக்கு வெற்றியை தருகிறவராக இருக்கிறார். அதனால தான் யோசபாத் கூட பாருங்க, அவர் ஏன் அந்த யூதா ஜனங்கள் எல்லாம் அங்க பயந்து இருக்கும் பொழுது அவர் வந்து ஜெபித்த பிறகு அவங்க என்ன செய்தாங்கன்னு சொன்னா அங்க பாடகர் குழுவை தான் நிப்பாட்டினாங்க. ஏன்னு சொன்னா யோசபாத் வந்து யாருக்கு அங்க யூதாவுக்கு தான் அவர் என்ன செய்தார், அங்க ராஜாவா இருந்தார். யூதான்னு சொன்னாலே அவருக்கு தெரியும் துதித்தான். யூதான்னு சொன்னாலே என்னது அங்க அவங்க துதிக்க எப்படியும் வெற்றி வருங்கிற அந்த நம்பிக்கை யாருக்கு இருந்துச்சுன்னு சொன்னா யோசபாத்துக்கு இருந்துச்சு. அதுதான் அந்த யுத்தத்திலும் கூட அவர் பாடகர் குழுவை நிறுத்தினாரு. சில கேட்பாங்க எப்ப துதிக்கணும் அப்படின்ட்டு. நீங்க எப்பயுமே துதிக்கணும். நீங்க துதித்துக்கிட்டு இருக்க இருக்க என்ன நடக்கும்னு சொன்னா எல்லா விதமான கட்டுகளும் அவிழ்க்கும். துதி நமக்கு பாதுகாவலை கட்டளையிடும். அன்று வந்து ஏன் யூதாவை அனுப்புறான்னு சொன்னா யூதா சொல்றாரு நான் உத்தரவாதம் பண்ணுகிறேன்னு சொன்னாரு. இன்னைக்கு துதி தான் சபைக்கு உத்தரவாதமாக இருக்கிறது. ஆமென். இன்னும் நம்ம பார்க்கும் பொழுது பாருங்க, பென்யமீன் அப்படின்னு சொல்லும் பொழுது பென்யமீன் வந்து கர்த்தர் அங்க பென்யமீனுக்கு கொடுத்த ஒரு ஆசீர்வாதம் என்ன அப்படின்னு சொன்னால், நான் உபாகமத்துக்குள் கடந்து வரும் பொழுது அங்கே மோசே என்ன செய்யறாருன்னா ஒவ்வொரு கோத்திரங்களையும் அவர் ஆசீர்வதிச்சுக்கிட்டு இருக்காரு. அப்போ அவர் பென்யமீன் கோத்திரத்தை ஆசீர்வதிக்கும் பொழுது அவர் பென்யமீன் கோத்திரத்தை அவர் எப்படி ஆசீர்வதித்தார்னு சொன்னால், நீங்கள் உபாகமம் 33ஆம் அதிகாரம் நீங்கள் 12ஆம் வசனத்துக்குள் போங்க. இந்த உபாகமம் வாசிக்கும் பொழுது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஏன்னா இந்த உபாகமம் வந்து நீங்கள் 32ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது அங்கே வந்து மோசே விட்டு பாட்டு இருக்கும். அதுக்கு பிறகு 33ஆம் அதிகாரத்தில் என்ன செய்யறாருன்னு சொன்னால் அவர் வந்து எல்லாத்தையும் ஆசீர்வதிக்கிறார், எல்லா கோத்திரங்களையும் ஆசீர்வதிக்கிறாரு. 34ஆவது அதிகாரத்தில் என்ன வருதுன்னா அப்படி அவர் மரிச்சு போறாரு. அதை வாசிக்கும் பொழுதே அங்கே மோசே விட்டு மரணம் எப்படி இருக்குன்னு சொன்னா 32ஆம் அதிகாரத்தில் பாட்டு பாடி 33ஆவது அதிகாரத்தில் எல்லாரையும் ஆசீர்வதிச்சுட்டு 34ஆவது அதிகாரத்தில் அவர் வந்து அப்படி மரணம் அப்படி இருக்கும். அங்கே 33ஆவது அதிகாரத்தில் அவர் எல்லா கோத்திரங்களையும் அவர் ஆசீர்வதிக்கும் பொழுது அவர் பென்யமீனை அவர் என்ன வார்த்தைகள் சொல்லி ஆசீர்வதிக்கிறார்னு சொல்லி நம்ம பார்க்க வேண்டும். நம்ம வாசிங்க உபாகமம் 33ஆம் அதிகாரம் 12ஆவது வசனத்தை வாசிங்க. பென்யமீனை குறித்து கர்த்தருக்கு பிரியமானவன், அவரோடே சுகமாய் தங்கியிருப்பான். பென்யமீனை குறித்து பென்யமீன் வந்து கர்த்தருக்கு பிரியமானவன். நீங்கள் கர்த்தருக்கு பிரியமானவர்களா இருக்கிறீங்க. அவருடைய இருதயத்திற்கு ஏற்ற ஜனங்களாக அவர் விரும்புகிறவர்களாக யார் இருக்கோன்னு சொன்னா நாம் இருக்கிறோம். சபையாகிய நாம், நீங்களும் நானும் தேவனுக்கு பிரியமானவர்கள். ஓகே, அடுத்தது அவரோடே சுகமாய் தங்கியிருப்பான். பாருங்க, அவரோடே சுகமாய் தங்கியிருப்பான். எப்படி பென்யமீன் இருப்பான்னு சொன்னா ஒரு சுகமுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ்வார். அதான் பாருங்க வசனம் சொல்லிக்கிறது, பிரியமானவனே பாருங்க உன் ஆத்மா வாழ்வது போல். ஏன்னா நீ பிரியமானவன் சொல்லும் பொழுது பிரியமானவனே உன் ஆத்மா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருப்பாய் அப்படின்னு சொல்லும் பொழுது இங்க சொல்லப்பட்டிருக்கு பென்யமீன் எப்படி தங்கி இருப்பானா சுகமாய் தங்கி இருப்பான். ஓகே, அவனை எந்நாளும் அவர் காப்பாற்றி, அவனை எந்நாளும், இது வந்து என்னது ஒரு நாள் காப்பாத்திட்டு அப்படி இல்லை, எப்பொழுதுமே கர்த்தர் வந்து பென்யமீனை காப்பாற்றி உங்களை காப்பாற்றி அவன் எல்லைகளுக்குள்ளே வாசமாய் இருப்பார் என்றான். பாருங்க, அவன் எல்லைகளுக்குள்ளே கர்த்தர் வாசமாய் இருப்பார். பென்யமீனின் எல்லைக்குள்ளே கர்த்தர் வாசமாய் இருப்பார். இந்த விஷயத்தை நீங்க ஹைலைட் பண்ணிக்கொள்ளுங்க.
பென்யமீனின் எல்லைக்குள்ளே கர்த்தர் வாசமாய் இருப்பார். அங்கு யோசுவா வந்து பென்யமீனுக்கு வந்து அவர் சுதந்திரத்தை அங்கு பகிர்ந்து கொடுக்கும் பொழுது பென்யமீனுக்கு அவர் கொடுத்த சுதந்திரம் இடங்கள் என்னன்னு நம்ம பார்க்க வேண்டும். ஏன்னு சொன்ன வசனம் சொல்லுகிறது, பென்யமீனின் எல்லையிலே கர்த்தர் வாசமாய் இருப்பார் அப்படின்னு சொல்லி அங்க மோசே வாழ்த்துறாரு, அங்க ஆசீர்வதிக்கிறாரு. நீங்க யோசுவா பென்யமீனுக்கு அவர் சுதந்திரமாய் அவர் பிரித்து கொடுக்கும் பொழுது அவர் எந்த இடங்களை பிரித்து கொடுத்தால் அப்படின்னு நீங்க பார்க்கணும். நீங்க வாசிங்க யோசுவா 18ஆம் அதிகாரம் நீங்க 20 நீங்க வாசிக்கும் பொழுது அங்க பென்யமீன் கோத்திரத்துக்கு சுதந்திரமாக பகிர்ந்தெடுத்து கொடுத்த இடங்கள் என்னன்னு நீங்க பார்க்கலாம். வாசிங்க யோசுவா 18ஆம் அதிகாரம் 20 நீங்க வாசிங்க. கிழக்கு புறத்தின் எல்லை யோர்தானே, இது பென்யமீன் புத்திரருக்கு அவர்களுடைய வம்சங்களின்படி சுற்றிலும் இருக்கிற எல்லைகளுக்குள்ளான சுதந்திரம். பென்யமீன் புத்திரரின் கோத்திரத்திற்கு அவர்களுடைய வம்சங்களின்படி இருக்கிற பட்டணங்கள் ஆவன எரிகோ, பெத் ஒக்லா, கேசிஸ், பள்ளத்தாக்கு. ஓகே, இங்க என்ன நடக்குதுன்னு சொன்னா பென்யமீன் கோத்திரங்களுக்கு என்னென்ன இடங்களை பிரித்து கொடுத்தாங்கன்னு இங்க சொல்லப்பட்டிருக்கு. அதுல 22வது வசனத்தை வாசிங்க. பெத் அரபா, செமராயிம், பெத்தேல். பெத்தேல்னா என்னது? தேவனுடைய வீடு. பாருங்க, அவர் என்ன சொல்றாருன்னு சொன்னா கர்த்தர் பென்யமீனின் எல்லைகளில் வாசமாய் இருப்பார். இங்க பெத்தேல் யாருடைய இடத்துக்கு கீழே வருதுன்னு சொன்னா பென்யமீனின் இடத்துக்கு கீழே வருகிறது. கர்த்தர் வாசம் பண்ணுகிற வீடு எதுன்னு சொன்னா பெத்தேல். கர்த்தர் அந்த இடத்துல என்ன செய்யறாரு? வாசம் பண்ணுகிறார். இப்ப 28வது வசனத்தை வாசிங்க. சேலா, ஏலேப், எருசலேமாகிய எபூசி. இந்த எருசலேமாகிய எபூசி, எருசலேமில் தான் தேவனுடைய ஆலயம் கட்டப்பட்டுச்சு. அவர் சொன்னார் பென்யமீனை பார்த்து, அவனுடைய எல்லைகளில் தேவன் வாசமாய் இருப்பார் என்று சொல்லி, அது போலவே எருசலேமிலே தேவனுடைய ஆலயம் கட்டப்பட்டு அங்கே கர்த்தர் வாசம் பண்ணினார். ஆமென். சாலமோன் வேணும்னா யூதா கோத்திரத்தில் இருந்திருக்கலாம், ஆனா சாலமோன் கட்டின ஆலயம் பென்யமீன் கோத்திரத்திலே கட்டப்பட்டுச்சு. அப்படியே கர்த்தர் சொன்ன வார்த்தையின் பென்யமீனின் எல்லைக்குள்ளே கர்த்தர் வாசம் பண்ணுவார். இன்னைக்கு பென்யமீன் ஆகிய சபையாகிய நமக்குள்ளே தேவன் வாசம் பண்ணுகிறார். ஏன்னா கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, நீங்களே தேவன் வாசம் பண்ணுகிற ஆலயமாய் இருக்கிறீர்கள். அப்ப சபையிலே தேவன் வாசம் பண்ணுகிறார். நாம் கூடும் பொழுது வாசம் பண்ணுகிறார், நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார், நம்முடைய குடும்பத்திலே வாசம் பண்ணுகிறார், நீங்க செல்லும் இடங்கள் எல்லாவற்றிலும் வாசம் பண்ணுகிறார். கர்த்தருடைய வார்த்தையின்படி எப்படி பென்யமீனின் எல்லையிலே கர்த்தர் வாசம் பண்ணுகிறாரோ, நீங்கள் இருக்கிற உங்க எல்லைகள் முழுவதிலே யார் வாசம் பண்ணுகிறான்னு சொன்னா கர்த்தர் வாசம் பண்ணுகிறார். ஆமென். அங்க சொன்னபடியே எருசலேமிலே அங்க எருசலேம் பென்யமீன் கோத்திரத்துக்காக அவனுக்கு பென்யமீனுக்கு பகிர்ந்து கொடுத்த அந்த இடத்திலே தேவனுடைய ஆலயம் கட்டப்பட்டது போல இன்று நம்முடைய எல்லைகளிலே தேவன் வாசம் பண்ணுகிறவராக இருக்கிறார். அவருடைய ஆலயமாகிய நமக்குள்ளே தேவன் என்ன செய்றார்னா அவர் வாசம் பண்ணுகிறவராக இருக்கிறார். ஆமென். இறுதியாக நம்ம பார்க்கும் பொழுது நம்ம உபாகமம் 27ஆம் அதிகாரத்துக்குள் வரும் பொழுது பாருங்க, அங்க உபாகமம் நீங்க 27ஆம் அதிகாரத்துக்குள்ள வாசிக்கும் பொழுது அங்கு யோர்தானை அவங்க இஸ்ரவேல் ஜனங்கள் கடந்து வந்த பிறகு 6 கோத்திரம் ஒரு மலையில நின்று ஆசீர்வாதத்தை கூறணும். 6 கோத்திரம் என்னன்னா சாபங்களை கூறுறதுக்கு 6 கோத்திரங்கள் தெரிந்திருக்கப்பட்டுச்சு. நீங்க அதை வாசிக்கும் பொழுது உபாகமம் 27 நீங்க 12 வாசிக்கும் பொழுது அங்கு ஜனங்கள் யோர்தானை கடந்து வந்த உடனே அங்கு நிற்க வேண்டிய 6 கோத்திரங்கள் என்ன அப்படின்னு சொன்னா உபாகமம் 27:12 வாசிங்க. நீங்கள் யோர்தானை கடந்த பின்பு ஜனங்கள் ஆசிர்வதிக்கப்படும்படி கெரிசேம் மலையின் சிமியோன், லேவி, யூதா, இசக்கார், யோசேப்பு, பென்யமீன் என்னும் கோத்திரங்கள் நிற்க வேண்டும். பென்யமீன் என்னும் கோத்திரங்கள் அங்கு கெரிசீம் அப்படிங்கிற மலையிலே நின்று இஸ்ரவேலர்களை பார்த்து ஆசீர்வதிக்கிறார்கள். இன்று நாம் என்ன செய்யணும்னு சொன்னா நாம் மற்றவர்களை ஆசீர்வதிக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஆசீர்வாதம் எங்கிருந்து செல்ல தெரியுமா? சபையில் இருந்து புறப்பட்டு செல்கிறது, நம்மிடம் இருந்து புறப்பட்டு செல்கிறது. அன்று இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதிக்கிறதுக்கு பென்யமீன் கோத்திரம் நிற்க வேண்டும். இன்னைக்கு மற்றவர்களை ஆசீர்வதிக்கிறதற்கு பென்யமீன் ஆகிய சபையாகிய நாம் நிற்க வேண்டும். ஆமென். நாம் மற்றவர்களை ஆசீர்வதிக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஆமென். அத சொல்லப்பட்டிருக்கு, நம்முடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் ஆசீர்வாதத்தின் வார்த்தைகளாக இருக்க வேண்டும். அதனால கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, கெட்ட
வார்த்தைகள் ஒன்றும் நீங்க உங்க வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். நீங்க பேசுகிற வார்த்தைகள் மற்றவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும் படி ஆசீர்வாதமான வார்த்தைகளை நாம் பேச வேண்டும். அப்ப சபைன்னு சொல்லும் பொழுது நாம் மற்றவர்களை ஆசீர்வதிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். நீங்க கூறுற ஆசீர்வாதமே என்ன நடக்கும்னு சொன்னா, அது எப்படிப்பட்டவங்களா இருந்தாலோ நீங்க அந்த ஆசீர்வாதத்தை கூற 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 அவங்களுடைய வாழ்க்கை மாறுவதை உங்களால் காண முடியும். அந்த இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதிக்க பென்யமீன் கோத்திரம் எப்படி தேவைப்பட்டதோ, இன்று மற்றவர்களை ஆசீர்வதிக்க சபை தேவை. நீங்களும் நானும் தேவை. நீங்க 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நீங்க வாசிக்கும் பொழுது பாருங்க, அங்க வசனம் சொல்லப்பட்டிருக்கு, ஆசீர்வாதத்தை சுதந்திரிப்பதற்காகவே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லி அந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு. வாசிங்க 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். தீமைக்கு தீமையையும் உதாசனத்துக்கு உதாசனத்தையும் சரி கட்டாமல் அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டிருக்கிறவர்கள் என்று அறிந்து ஆசீர்வதியுங்கள். பாருங்க, நீங்க தீமைக்கு தீமையை நீங்க செய்யாம, நீங்க உதாசனத்துக்கு உதாசனத்தை நீங்க சரி கட்டாம, நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டவர்கள் என்று அறிந்து ஆசீர்வதியுங்கள். நீங்க என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னா, நீங்க ஆசீர்வதிக்கும் பொழுது உங்களுடைய ஆசீர்வாதம் பெருகும். நாம் ஒரு நபரை ஆசீர்வதிக்கும் அந்த வசனம் பாருங்க, நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கும்படி அழைக்கப்பட்டவர்கள் என்று அறிந்து நீங்கள் மற்றவர்களை ஆசீர்வதிக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஆசீர்வாதம்னு சொல்லும் பொழுது வெறும் பேச்சில் மட்டும் இல்லை, நம்முடைய செய்கையிலும் மற்றவங்களுக்கு என்ன செய்யணும்னு சொன்னா நம்ம ஆசீர்வாதமா இருக்க வேண்டும். நீங்க ஆபிரகாம் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா, ஆபிரகாம் எந்த இடத்துலையுமே அவர் ஆசீர்வாதத்தை தேடி போனார்னு இல்லை, அவர் அநேக நல்ல காரியங்கள், அவர்கிட்ட அநேக நற்குணாதிசயங்கள் இருந்துச்சு, அது அவருக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்துச்சு. உதாரணமா நீங்க எடுத்துக்கொள்ளுங்க, பாருங்க 3 புருஷர்கள் என்ன செய்தாங்கன்னு சொன்னா, அவங்க 3 புருஷர்கள் அங்க கடந்து வராங்க. அங்கே ஆபிரகாம் அவங்களை கண்ட உடனே அவங்களை வருந்தி கூப்பிட்டு என்ன செய்தான்னு சொன்னால் அவங்களை உபசரித்தார். அவர் அந்த அவர் நினைக்கல உங்களை உபசரித்து அவங்க என்னை ஆசீர்வதிச்சுட்டு போவாங்கன்னு எந்த எதிர்பார்ப்பும் அவருக்கு இருக்கலை. அவருக்கு இருந்த அந்த குணமே என்னன்னு சொன்னால் மற்றவங்களை உபசரிக்கிறது, மற்றவர்களை ஆசீர்வதிக்கிறது. அவங்க அந்த 3 பேரையும் அவர் அங்கே உபசரித்ததின் விளைவாக என்ன நடந்துச்சுன்னு சொன்னால் அவங்க அங்கே ஆசீர்வதித்து சென்றாங்க. இன்னைக்கு நம்ம இப்படி அநேக காரியங்களை செய்யும் பொழுது நம்மள அறியாமலே நிறைய ஆசீர்வாதங்கள் நம்மளை தேடி என்ன செஞ்சிருக்கோம், வந்து கொண்டே இருக்கும். சில வேளை ஆபிரகாம் அவங்க 3 பேத்தையும் அங்கே ஆசீர்வதிக்காம அவங்க உபசரிக்காம விட்டுருந்தான்னு வச்சிருங்களே, அங்கே வந்திருக்க வேண்டிய ஆசீர்வாதம் அவருக்கு வராமலே போயிருந்திருக்கலாம். ஆனால் பாருங்க, அவருடைய அநேக காரியங்கள் எல்லாவற்றிலையும் நம்ம பார்க்கலாம். அவர்கிட்ட இருந்த உண்மைத்துவமாக இருக்கலாம், மற்றவங்களை நேசித்தவங்களாக இருக்கலாம், மற்றவங்களுக்கு செய்த காரியமாக இருக்கலாம், அந்த விட்டு கொடுக்குற மனப்பாங்காக இருக்கலாம், எல்லாம் அவருக்கு ஆசீர்வாதங்களை கொண்டு வந்து சேர்ந்தது. ஏன்னு சொன்னால் ஆபிரகாம் தேவனோடே இருந்ததின் நிமித்தமாக. இன்னைக்கு நாம் மற்றவர்களுக்கு செய்கிற காரியங்களின் நிமித்தமாக அவங்களும் ஆசீர்வதிக்கப்படுவாங்க, நம்முடைய ஆசீர்வாதமும் பெருகிக் கொண்டே இருக்கும். அன்னைக்கு ஒரு திருக்குறள் ஒரு திருக்குறள் ஒன்று இருந்துச்சு. அந்த அநேக திருக்குறளை பார்க்கும்பொழுது உண்மையாக பைபிள் வசனத்துக்கு ஏற்ற மாதிரி இருந்துச்சு. அதில் ஒரு திருக்குறள் இருந்துச்சு. என்னன்னு சொன்னால், செல்விருந்தோம்பி வருவிருந்து பார்த்திருப்பான் நல்வருந்து வானத்தவர்க்கு. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால், செல்விருந்தோம்பி அப்படின்னு சொன்னால் ஒருத்தர் உபசரிச்சுட்டு அனுப்பிட்டு இன்னும் யாரா வீட்டுக்கு விசிட்டர்ஸ் வருவாங்கன்னு காத்துக்கிட்டு இருப்பாங்களாம். அப்படிப்பட்ட ஒரு நபரை நல்வருந்து வானத்தவர்க்கு அப்படின்னு சொன்னால் கடவுளே அவனை ஆசீர்வதிப்பான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. எப்படின்னு சொன்னால், ஒரு ஆளுக்கு உபசரிச்சுட்டு அனுப்பிட்டு விருந்தாடிக்காக காத்துக்கிட்டு இருப்பார், யார்டா வீட்டுக்கு வருவா, யாருக்கடா உபசரிப்பு கொடுக்கலாம், அப்படி காத்துக்கிட்டு இருக்க ஒரு நபருக்கு கர்த்தரே அங்கே ஆசீர்வதிப்பான். அப்படி வாசிக்கும் பொழுது எனக்கு யார் விட்டு ஞாபகம் வந்துச்சுன்னா ஆபிரகாம் ஞாபகம் தான் வந்துச்சு. அவர் பாருங்க, அவர் உபசரித்தாரு, தேவனே அவருக்கு என்ன செய்தாரு, ஆசீர்வாதத்தை கொடுத்தாரு. அப்போ தேவன் நம்மளை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறது போல பென்யமீன் ஆகிய சபையாகிய நாம் மற்றவர்களை ஆசீர்வதிக்கணும். இறுதியாக ஒரு வசனத்தை வாசிங்க. ஆதியாகமம் 43ஆம் அதிகாரம் 33-34 வசனத்தை வாசிப்போம். ஆதியாகமம் 43ஆம் அதிகாரம் 33-34 வசனம். அவனுக்கு முன்பாக மூத்தவன் முதல் இளையவன் வரைக்கும். ஓகே, இங்கே என்ன நடக்குதுன்னு சொன்னால், யோசேப்பு அவங்க தன்னுடைய சகோதரர்கள் எல்லாரையும் சாப்பிட கூப்பிடுறாரு. அப்போ அவருக்கு முன்பதாக எல்லா சகோதரர்களும் வயசுப்படி பெரியாள்லேருந்து சிறியாள் வரைக்கும் என்ன செய்கிறாங்க, உட்கார்ந்து இருக்கிறாங்க. அந்த இடத்துல என்ன நடக்குதுன்னா 33வது வசனத்தை திரும்ப வாசிங்க. அவனுக்கு முன்பாக மூத்தவன் முதல் இளையவன் வரைக்கும் அவனவன் வயதின்படியே அவர்களை உட்கார வைத்தார்கள். அதற்காக அவர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து ஆச்சரியப்பட்டார்கள். இவங்களுக்கெல்லாம் ஒரே சந்தோஷம். என்னன்னா, யோசேப்பு முன்னுக்கு உட்காந்து இவங்க சாப்பிட்றாங்க. ஒரு ஆளை பார்த்து ஒரு ஆள் என்ன செய்றாங்க, ஆச்சரியமா பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. இப்போ 34வது வசனம். அவன் தனக்கு முன் வைக்கப்பட்டிருந்த போஜனத்தில் அவர்களுக்கு பங்கிட்டு அனுப்பினான்.
அவர்கள் எல்லாருடைய பங்குகளை பார்க்கிலும் பென்யமீனுடைய பங்கு 5 மடங்கு அதிகமாயிருந்தது. அவர்கள் பானம் பண்ணி அவனுடனே சந்தோஷமாய் பாருங்க, அவங்க எல்லாருக்கும் பங்கு பிரிச்சுட்டு பென்யமீனுக்கு 5 மடங்கு அங்க அதிகமாக அவருக்கு என்ன செய்யறாருன்னா அங்கு பங்கு வைக்கிறாரு. இருக்கிறதே சின்னாலே பென்யமீன் தான். அவனுக்கு சாப்பிட முடியுதோ முடியலையோ அங்கு 5 மடங்கு. பாருங்க, ராஜபோஜனம்னு சொன்னாலே எப்படி இருக்கும், திருப்தியா இருக்கும். அதுலேயே 5 மடங்கு ஆசீர்வாதத்தை பென்யமீனுக்கு தான் அங்க கொடுக்கப்பட்டது. அது போல தான் இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம் நீங்க மற்றவங்களெல்லாம் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது அவர் தருகிற ஆசீர்வாதம் பல மடங்காக இருக்கும். அங்க யோசேப்பு பென்யமீனுக்கு 5 மடங்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தார். இயேசு கிறிஸ்து உங்களையும் என்னையும் அவர் பலுகி பெருகத்தக்கதான ஆசீர்வாதங்களை அவர் நமக்காக வைத்திருக்கிறார். ஆமென். அதான் முதலாவது நான் சொன்னது போலவே நம்மளை ஆசீர்வதிக்கிறது தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. நாம் ஆசீர்வாதத்தை விரும்புகிற ஜனமாக இருக்க வேண்டும். நம்ம ஆவியில எளிமைன்னு சொல்லிட்டு தேவன் தருகிற ஆசீர்வாதத்தை நம்ம விரும்பாமல் போனோம்னு சொன்னா அது நம்மளை விட்டு தூரம் போயிடும். நம்மளை விட்டு ஆசீர்வாதம் தூரம் போயிடக்கூடாது. அது ஓடி நம்மளை பிடிச்சிக்கிற அளவுக்கு நன்மையும் கிருபையும் என்னை தொடரும்னு சொல்ற மாதிரி அவைகளை நாடி நம்ம அதை விரும்பும் பொழுது அந்த ஆசீர்வாதங்களை நாம் சுதந்திரத்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். எப்படி பென்யமீன் கர்த்தர் ஆசீர்வதித்தாரோ அது போல சபையாகிய நம்மை தேவன் ஆசீர்வதித்திருக்கிறார். உங்களையும் என்னையும் அவர் என்ன செய்திருக்கிறார்னு சொன்னா அவர் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். நாம் பென்யமீன் சொல்லும் பொழுதே நாம் மற்றவர்களை ஆசீர்வதிக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். அவர் நம்முடைய எல்லைகளிலே அவர் வாசம் பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். ஆமென். அது மட்டும் இல்லை, நம்ம போனா தான் என்ன நடக்கும்னு சொன்னா சிமியோனுக்கு விடுதலைன்னு சொல்ற மாதிரி நம்ம போனா தான் மற்ற ஜனங்களுக்கு விடுதலை. எப்படி சிமியோனுக்கு யூதா உத்தரவாதமாக இருந்தாரோ சபையாகிய நமக்கு துதி உத்தரவாதமாக இருக்கிறது. அது மட்டும் இல்லை, நம்ம பார்த்தது போல எப்படி யோசேப்பு பென்யமீனை கண்ட பொழுது தன்னை வெளிப்படுத்தினது போல இயேசு கிறிஸ்து நம்மளை கண்ட பொழுது நம்மிடம் அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். பாலகராகிய நமக்கு அவர் வெளிப்படுத்தி அவருடைய சத்தியங்களை மற்றவர்களுக்கு சொல்லத்தக்கதாக தேவன் நம்ம என்ன செய்திருக்காருன்னு சொன்னா நிலைநிறுத்தி வைத்திருக்கிறாரு. அது மட்டும் இல்லை, நம்ம பார்த்தோம் பென்யமீன் சொன்னாலே அர்த்தம் என்னன்னு சொன்னா வலது பக்கத்திலே அமரக்கூடியவன். அவர் வலது பக்கத்திலே அமரக்கூடிய பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அவர் நம்மை அவ்வளவாய் நேசிக்கிற தேவனாக இருக்கிறார். இந்த ஆசீர்வாதங்கள் ஒவ்வொன்றுமே உங்களுடைய வாழ்க்கையிலே கடந்து வரும். ஆனால் இந்த காரியத்தை நீங்கள் தொடர்ந்து தியானித்து கொண்டே இருங்க. இதில் உள்ள ஆசீர்வாதங்களை உங்களால் நிச்சயமாகவே அனுபவிக்க முடியும். எல்லாரும் கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். அதனால் நாம் பார்த்தது போல தேவன் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். அந்த ஆசீர்வாதங்களை விரும்புகிறவர்களாக அதை சுதந்திரிக்கிற ஜனங்களாக தேவன் தாமே நம்ம ஒவ்வொருவரையும் மாற்றும்படியாக அப்படியே ஜெபம் பண்ணுவோம். அன்பின் பிதாவே, நம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தேவரே, நீங்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்திருக்கிற தேவனாய் இருக்கிறமைக்காய் நன்றி செலுத்துகிறோம். தேவரே, நீர் எங்களுக்கு ஆண்டவரே உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் எங்களை ஆசீர்வதிக்க நினைக்கும் பொழுது அதை தடை பண்ண ஒரு மனிதனாலும் கூடாது. நீர் ஆண்டவரே எங்களை ஆசீர்வதித்திருக்கிறீர். நாங்கள் மற்றவர்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கையை வாழ ஆண்டவரே, நாங்கள் மற்றவர்களை ஆசீர்வதிக்கிறவர்களாய் சபையாகிய நாங்கள் ஆண்டவரே மற்றவர்களை ஆசீர்வதிக்கிற ஜனங்களாக எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் மாற்றுகிறமைக்காய் நன்றி. எங்களுடைய எல்லைகள் முழுவதிலும் நீர் வாசம் பண்ணுகிற தேவன், நீர் எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறபடியினாலே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட நாங்கள் பார்த்தது போல எப்படி பென்யமீனை ஆசீர்வதித்தீரோ அந்த ஆசீர்வாதங்களை நீர் எங்களுக்கு தந்திருக்கிறமைக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு ஆண்டவரே அதை நீர் சுதந்திரமாக தந்திருக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்களோடு இருந்திருக்க ஒவ்வொருவரையும் இங்கு கூடி வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உமது கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நீரை கூட வழிநடத்தும்படியாக இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். May God bless you.